ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். 2027 உயர்தர பரீட்சை எழுத இருக்கிற மாணவர்களுக்காக நடைபெறக்கூடிய ரசாயனவியல் வகுப்புகளில் மூன்றாவது இன்ட்ரோடக்ஷன் வகுப்புல நாங்கள் இன்றைக்கு சந்திச்சுக்கிறோம். ஸோ எங்களோட இந்த மூன்றாவது வகுப்புல நாங்கள் இன்றைக்கு உள்ளுக்கு போறதுக்கு முன்னால எங்களோட கடந்த வகுப்புகள்ல நாங்கள் என்ன மாதிரியான விடயங்களை படிச்சிருக்கோம்னு சொல்லி ஒரு தடவை மேலோட்டமான ஒரு மீட்டலோட நாங்கள் என்ன செய்வோம், எங்களோட வகுப்பை நாங்கள் இன்றைக்கு ஆரம்பிப்போம். சரி, ஓகே, ரைட். எங்களோட முதலாவது வகுப்புல நாங்கள் சடம் என்றால் என்ன அப்படின்னு படித்தோம். சடத்தினுடைய 3 பௌதீக நிலைகள் படித்தோம். சடத்தினுடைய மின் கடத்தல் தொடர்பாக படித்தோம். அதுல திண்மங்களோட மின் கடத்தல் எல் கல்வானி கண்டுபிடிச்சாரு. திரவங்களோட மின் கடத்தல் டேவி கண்டுபிடிச்சாரு. அது மாதிரி நிக்கோல்சன் அதாவது அயன் சேர்வைகளோட நீர்ப்பகுப்பு கரைசல்களோட மின்கடத்தல் சம்பந்தமாக கண்டுபிடிச்சாரு. வோல்டா அதாவது மின்கலங்கள்ல மின்பகுப்பு கரைசல்கள்ல மின்னோட்டம் எப்படி கடத்தப்படுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு. அது மாதிரி வாயு மின்கடத்தல் சொல்லி வந்தால் வாயு மின்கடத்தல பிரதானமாக ஆராய்ச்சி செஞ்சது 3 விஞ்ஞானிகள். ஒன்று ஜூலியஸ் பிளக்கர், அது மாதிரி ஜே ஹிட்டோஃப், அது மாதிரி யூஜின் கோல்ஸ்டீன். ஸோ கத்தோட்டு கதிர்கள் அப்படின்னு பேரிட்டது யாரு? கத்தோட்டு கதிர்களினுடைய உருவாக்கத்துக்கான நிபந்தனைகளை கண்டுபிடிச்சது யாரு? கத்தோட்டு கதிர்கள் பற்றிய மேலதிக ஆய்வு செஞ்சது யாரு? இதெல்லாம் நாங்கள் முதலாவது கிளாஸ்ல படித்தோம். எங்களோட 2வது கிளாஸ்ல நாங்கள் கத்தோட்டு கதிர்களினுடைய மேலதிக ஆய்வு தொடர்பாக பார்த்துருந்தோம். அதுல நாங்கள் க்ரூக்ஸ் தொடர்பான விஷயங்களை நாங்கள் படித்தோம். ஸோ சர் வில்லியம் க்ரூக்ஸ் அவருடைய பரிசோதனைகள் எப்படி இருந்துச்சு, அந்த பரிசோதனைகள் மூலமாக அவர் என்னென்ன முடிவுகள் எட்டினாரு, அது மாதிரி சர் ஜே தாம்சன் அவரோட பரிசோதனை எவ்வாறு இருந்துச்சு, அந்த பரிசோதனைகள்லேருந்து அவர் எட்டிய முடிவு என்ன, இலத்திரனை எப்படி கண்டுபிடித்து அறிமுகம் செய்தாரு, இதெல்லாம் பேரிட்டது ஸ்டோனி, அதே நேரம் இலத்திரனை கண்டுபிடித்து அறிமுகம் செய்தது ஜே தாம்சன். இந்த எல்லா விடயங்களையும் எங்களோட லாஸ்ட் கிளாஸஸ்ல நாங்க தெளிவா படிச்சிருந்தோம். ஸோ இன்றைக்கு நாங்க எங்களோட 3வது கிளாஸ்ல நாங்க பார்க்க போறது இலத்திரன் சொல்லக்கூடிய அந்த கத்தோட்டு கதிருக்கு ஏற்றம் கண்டுபிடிச்ச கதையை படிக்க போறோம். ஏற்றத்தை துணிதல் அப்படின்னு. இப்ப இலத்திரண்ட ஏற்றத்தை யாரு கண்டுபிடிச்சது? ஜே தாம்சன். ஸோ மின்புலத்து கூடாக வைக்கிற நேரம் அது நேர்முடிவிடத்தின் பக்கம் அசைறத்தால அது மறையேற்றமுடைய துணிக்கைன்னு சொல்லி செஞ்சாரு ஜே தாம்சன் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டார். ஸோ இலத்திரனின் ஏற்றம் துணிதல் அப்படின்றத இன்னைக்கு நாங்க பார்ப்போம். இலத்திரன்ற ஏற்றம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இலத்திரனின் ஏற்றம் துணிதல். கவனிங்க, இலத்திரண்ட ஏற்றத்தை துணிஞ்சது யாருன்னு சொன்னால் மில்லிகன் சொல்லக்கூடிய விஞ்ஞானி. இலத்திரண்ட ஏற்றத்தை உண்மையிலே துணிஞ்சது யாரு? மில்லிகன் சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி தான் இலத்திரண்ட ஏற்றத்தை துணிஞ்சார். ஸோ மில்லிகண்ட பரிசோதனை, மில்லிகன் அந்த இலத்திரன் ஏற்றத்தை துணிறதுக்காக செய்த பரிசோதனைக்கு நாங்க ஒரு பேர் சொல்லுவோம், எண்ணெய் துளி பரிசோதனை. எண்ணெய் துளி பரிசோதனை. எண்ணெய் துளி பரிசோதனையில ஒழுங்கமைப்ப சில பேர் குறிக்கிற மாதிரி எல்லாம் படிப்பாங்க. சரியா? அதெல்லாம் பழைய சிலபஸ் தான். எண்ணெய் துளி பரிசோதனை எப்படி செய்யறது, அதை குறிக்கிற எப்படி, இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்கள்லாம் படிப்பாங்க. அதெல்லாம் பழைய சிலபஸ். சரியா? ஸோ நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான். எண்ணெய் துளி பரிசோதனையிலேருந்து எப்படி அந்த ஏற்றம் துணிகிற சமன்பாடுகள் நிறுவப்படுதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் நீங்க தெரிஞ்சிருக்கணும். சரியா? ரைட், ஓகே, கவனிங்க. ஸோ எண்ணெய் துளி பரிசோதனையோட பேசிக் கன்செப்ட், சரியா? பேசிக் கன்செப்ட் எப்படி வருதுன்னு சொன்னா நல்லா வடிவா கவனிங்க. ஒரு மின்புலம் ஒன்று இருக்கு. உதாரணமா சிம்பிளா விளங்கப்படுத்துறேன்னு கவனிங்க. ஒரு மின்புலம் ஒன்று இருக்குது. நாங்க 2 தகடை வச்சு ஒரு மின்புலத்தை உருவாக்குறோம். சரி, ரைட். இது ஒரு நேர் மின்புல தகடு. சரியா? இது ஒரு நேர் முடிவிடத்துல இணைக்கப்பட்ட நேர் மின்புல தகடு. அது மாதிரி கீழே ஒரு தகடு ஒன்று இருக்குது. இப்படி இது மறை முடிவிடத்தோடு தொடுக்கப்பட்ட மறை முடிவிட தகடு. சரியா? ரைட், கவனிங்க. இந்த 2 முடிவிடங்களுக்கும், இந்த நேர்மறையாகிய 2 முடிவிடங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய தூரத்தை நான் சொல்றேன்
டி, சிம்பிள் டி. இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய தூரம் எவ்வளவு? சிம்பிள் டி, அகலம். சரியா? அதே நேரம் இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அழுத்த வேறுபாடு, மின்னழுத்த வேறுபாடு வி. ஸோ டின்னு சொல்றது இந்த இடத்துல தூரத்தை, இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற அகலத்தை. அதே நேரம் வீண்டு சொல்றது மின்னழுத்த வேறுபாடு, இந்த ரெண்டு தகடுகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு வோல்ட்ல நாங்க சொல்லுவோம் வி. வோல்ட் சொல்றது தான் வி. சரியா? ரைட். இப்ப கவனிங்க. இப்ப நாங்க ஒரு எண்ணெய் துளில ஒரு இலத்திரனை கொண்டு வந்து வச்சு, சரியா, ஒரு எண்ணெய் துளில ஒரு இலத்திரனை நாங்க கொண்டு வந்து வைக்கிறோம். சரியா? ரைட். ஒரு எண்ணெய் துளில ஒரு இலத்திரன் இருக்குது. இந்த இது ஒரு இலத்திரன். சரி. இப்ப கவனிங்க, இலத்திரன் சொல்றது என்ன ஏற்றம்? இலத்திரன் சொல்றது என்ன ஏற்றம்? உங்களுக்கு தெரியும், இலத்திரன் சொல்றது ஒரு நெகட்டிவ், ஒரு மறையேற்றம். இப்படித்தானே? சோ மறையேற்றப்பட்ட இந்த இலத்திரன் இந்த நேர் முடிவிடத்தால் என்ன செய்யப்படும்? கவரப்படும், இல்லையா? நேர் முடிவிடத்தால் என்ன செய்யப்படும்? கவரப்படும். ஆகவே இந்த இலத்திரன் மீது ஒரு விசை செல்வாக்கு செலுத்தும். அந்த விசையை நான் மேல் நோக்கி குறிக்கிறேன் எஃப். அந்த விசையை நான் மேல் நோக்கி குறிக்கிறேன் எஃப். சரியா? இந்த எஃப் சொல்றது என்ன விசை? இந்த எஃப் சொல்றது என்ன விசை? நல்லா கவனிங்க. எஃப் சொல்றது இந்த மின்புலத்தால இந்த இலத்திரன் மேல் நோக்கி கவரப்படுற விசை. இது யாருக்கு சமன்டால் இக்யூக்கு சமன். இ கியூக்கு சமன். அது என்ன இக்யூ? அது என்ன இக்யூ நாங்க பார்ப்போம். எஃப் சொல்றது மின்புலத்தால பிரயோகிக்கப்படுற விசை. சரியா? எஃப் சொல்றது மின்புலத்தால பிரயோகிக்கப்படுற விசை. ஆகவே நாங்க இதை மின்புல விசைன்னு சொல்லலாம். ஈன்று சொல்றது மின்புலத்தினுடைய செறிவு. மின்புலத்தினுடைய செறிவு. நல்லா கவனிங்க. ஈன்று சொல்றது மின்புலத்தினுடைய செறிவு. மின்புலத்துல எவ்வளவு செறிவு இருக்குன்னு சொல்றது. மின்புல செறிவை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னால், மின்புல செறிவை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால், E சமன் மின்னழுத்த வேறுபாட்டின் கீழ் தூரம். அப்ப இந்த மின்னழுத்த வேறுபாட்டின் கீழ் தூரம்னு சொல்றது என்னது? மின்புல செறிவு. அதாவது ஒரு அலகு தூரத்துல எவ்வளவு மின்னழுத்தம் இந்த இடத்துல ட்ராப் ஆகுது அப்படின்னு சொல்றதுதான் மின்புல செறிவு. சரியா? சோ இதான் மின்புல செறிவு. மின்புல செறிவுன்னு சொல்றது என்னது? E சமன் V/D. ரைட். இப்ப கவனிங்க. இப்ப இது F சொல்ற அந்த விசை. ஓகே. இன்னும் ஒரு விசை இருக்குது. இப்ப நாங்க ஒரு எண்ணெய் துளியை நாங்க இப்படி அந்த இடத்துல இப்படி வைக்கிறோம்னு சொன்னால், இந்த எண்ணெய் துளி சமநிலையில இருக்கின்ற அர்த்தம், இந்த எண்ணெய் துளி கீழே உள்ளாம, அதாவது இந்த எண்ணெய் துளி இப்ப சமநிலையில இருக்கின்ற அர்த்தம், இந்த எண்ணெய் துளி மீது இன்னும் ஒரு விசை F செல்வாக்கு செலுத்துது. இந்த எண்ணெய் துளியில இன்னும் ஒரு விசை F செல்வாக்கு செலுத்துது. அவர் யார் என்றால், எண்ணெய் துளிட நிறையால வரக்கூடிய புவியீர்ப்பு விசை F சமன் mg. இது என்னது? நிறை விசை. இது என்னது? நிறை விசை. இது என்னது? எண்ணெய் துளிட திணிவு. இது என்னது? புவியீர்ப்பு ஆர்முடுகள். இது என்னது? புவியீர்ப்பு ஆர்முடுகள். புவியீர்ப்பு ஆர்முடுகள். சரி. ஓகே, கவனிங்க. அப்ப யோசிங்க பிள்ளைகள், இந்த எண்ணெய் துளி கீழே விழாம சமநிலையில் இருக்கின்றதா இருக்கும். இந்த எண்ணெய் துளி கீழே விழாம சமநிலையில் இருக்கின்ற எடுத்தால், அப்ப சமநிலையின் போது சமநிலையின் போது சமநிலையின் போது இப்ப என் பிள்ளைகளுக்கு தெரியும், மேல உள்ள இந்த விசையும் கீழே உள்ள இந்த விசையும் சமன். ஆகவே நிறை விசை சமன் ஈர்ப்பு, அதாவது மின்புல விசை F சமன் mg, அது சமன் EQ. எங்களுக்கு தெரியும் E சமன் V/D. ஆகவே நாங்க இப்படி போடலாம், mg சமன் V/D இன் கீழ் Q. Qன்றது ஏற்றம். சோ இதுல இருந்து நாங்க ஏற்றத்தை கண்டுபிடிக்கலாம். Q சமன் mgd/V. இந்த சமன்பாட்டில் தான் மில்லிகன் என்ன செஞ்சார் என்றால், ஒரு இலத்திரன் மீதான ஏற்றத்தை கண்டுபிடிச்சார். இந்த சமன்பாட்டில் என்ன செஞ்சார் மில்லிகன்? ஒரு இலத்திரன் மீதான ஏற்றத்தை கண்டுபிடிச்சார். ரைட். இப்ப கவனிங்க, இது ஒரு இலத்திரன் மீதான ஏற்றம். இது ஒரு இலத்திரன் ஏற்றம். சரியா? சோ இந்த ஏற்றம் மிகவும் சின்ன ஒரு பெருமானமா இருக்குது. சரியா? இந்த ஏற்றம் சொல்றது மிகவும் சின்ன ஒரு பெருமானமா இருக்குது.
எவ்வளவுன்னு சொன்னால் சய 1.602 தர 10^19 கூலும். சரியா? 1.602 தர 10^19 கூலும். எவ்வளவு இந்த ஏற்றம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். 1.602 தர 10^19 கூலும். இது நீங்க தெரிஞ்சிருக்கணும் இந்த பெருமானம். இப்ப உங்களுக்கு தெரியும் இலத்திரண்டு சொல்றது என்னது? மறை ஏற்றம். இலத்திரண்டு சொல்றது என்னது? மறை ஏற்றம். ஆகவே தாம்சன் கண்டுபிடிச்சார் இது மறை ஏற்றம். ஆகவே நாங்க இதுக்கு ஒரு மறை சேர்த்துக் கொள்றோம். சோ சய 1.602 தர 10^19 கூலும். இதுதான் மில்லிகன் கண்டுபிடிச்ச இலத்திரண்ட ஏற்றம், அதனுடைய பெருமானம். ரைட். மில்லிகண்ட எண்ணெய் துளி பரிசோதனை விளங்கிட்டா எல்லாருக்கும்? பேசிக்கா விளங்கப்படுத்திக்கிறேன்னா சிம்பிளா அழகா, எந்த ஒரு தேவையில்லாத கதையும் இல்லாம ஃபைனல் பேப்பர்ல எது கேள்விக்கு வருமோ அதை விளங்கப்படுத்திக்கிறேன். எல்லாருக்கும் இது விளங்கிட்டா? எல்லாருக்கும் இது விளங்கிட்டா? சரி, இப்ப கவனிங்க, கவனிங்க. இப்ப எங்களுக்கு தேவை, இப்ப எங்களுக்கு தேவை ஒரு மூல் இலத்திரண்ட ஏற்றம் எவ்வளவு? ஒரு மூல் இலத்திரண்ட ஏற்றம் எவ்வளவு? இதை நாங்க கண்டுபிடிக்க போறோம். சரி, ரைட். ஒரு மூல் அப்படின்னு சொன்னால், ஒரு மூல் அப்படின்னு சொன்னால் நீங்க என்ன செய்வீங்க? ஓ லெவல்லாம் எப்படி படிப்பீங்க? திருத்தமாக நிறுத்தெடுக்கப்பட்ட கார்பன் 6 சமுதானியின் 12 கிராம்ல இருக்கக்கூடிய அணுக்களோட எண்ணிக்கையில 12 பிரிச்சு ஒரு பங்கு பிளா 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 இப்படிலாம் படிப்பீங்க. சரியா? இந்த எந்த ஒரு கதையும் தேவையில்லை. சிம்பிளா சொல்றேன். தம்பி மாதிரி யாராவது ஒரு போய் இருந்தா டக்குன்னு மீன் சொல்லி ஒரு கமெண்ட் ஒன்று போடுங்க பாப்போம் யார் அந்த அதிர்ஷ்டசாலின்னு சொல்லு. யாராவது பொடிய மாதிரி இருந்தா ஒரு மீன் சொல்லி ஒரு கமெண்ட் ஒன்று போடுங்க. ஐ எம் ஹியர். ரைட். ஹிக்கம். ஓகே. ஹிக்கம் பேர் தான் இப்ப எனக்கு கண்ணில் பட்டிக்குது. ஹிக்கம் என்ன ஊர்? ஹிக்கம் என்ன ஊர்? ரைட். மதுசனன். அவனும் ஆண் மகன். ஓகே. யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. ஹிக்கம் கின்யா. ரைட். ஓகே, பிரச்சனை இல்லை. ஹிக்கம் கின்யா. ஓகே. வேற ஒரு டீட்டெயில்ஸும் தேவையில்லை. இப்ப நாங்க சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வைங்க. நான் சொல்றேன், ஹிக்கமுக்கு எதிர்காலத்துல ஒரு மூல் மனைவி இருக்கிறாங்க. என்னது? ஹிக்கம்ட அந்த புறத்துல எதிர்காலத்துல ஒரு மூல் மனைவி இருக்கிறாங்க. அம்மட்ட சரி, என்ன ஒரு வாழ்க்கைன்னு அப்படின்னா என்ன அர்த்தம்? 6.022 தர 10^23 இவ்வளவு மனைவிமார் ஹிக்கமுக்கு இருக்குது. சரி, மதுசனன் எதிர்காலத்துல மதுசனன் 6.022 தர 10^23 பிள்ளைகள் பெற்றெடுத்திக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? மதுசனன் எதிர்காலத்துல ஒரு மூல் பிள்ளைகளை பெற்றிக்கிறாரு. இந்த உலகத்துல நீங்க எங்க எல்லாம் 6.022 தர 10^23 பெருமதியை காண்றீங்களோ அது எல்லாம் மூலை குறிக்கும். எங்க எல்லாம் ஒரு மூல்னு சொல்ற வேர்டை காண்றீங்களோ அங்க எல்லாம் 6.022 தர 10^23 இருக்கின்ற அர்த்தம். ஸோ சிம்பிளா சொல்லணும்னு சொன்னால் மூல்னு சொல்றது ஜஸ்ட் ஒரு நம்பர். இந்த நம்பரை சொன்னது யாரு? அவகாத்ரோன்னு சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி. சோ அந்த அவகாத்ரோ சொன்னாரு மூல்ன்றது ஒரு மாறாத பெருமானம், ஒரு மாறிலி பெருமானம். அந்த மாறிலிக்கு நாங்க சொல்ற பேர் என்ன? அவகாத்ரோவின் மாறிலி. சோ அவகாத்ரோவின் மாறிலிக்கு சமனான எண்ணிக்கையுடைய அனைத்தும் என்னது? மூல். உதாரணமா ஆயிஷா சொல்றாங்க அஸ்தக்ஃபிருல்லா அப்படின்னு சொல்லி. ஓகே, ஆயிஷாவுக்கு ஒரு கவலை ஒன்று வந்துட்டு இப்ப ஹிக்கமுக்கு சொல்ல. ஓகே, நாங்க சொல்லுவோம். இப்ப ஆயிஷாக்கு எதிர்காலத்துல ஒரு மூல் பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? 6.022 தர 10^23 பாய் ஃப்ரெண்ட்ஸ். சரி, வேணாம். ஓகே, உங்களுக்கு என்னது ஃபேன் பேஸ் இருக்காங்கன்னு சொல்லுவோம். ஓகே, ஆயிஷாக்கு அப்படி ஒரு ஃபேன் பேஸ் ஒன்று இருக்குது. ஸோ ஒரு மூல் அப்படின்னு சொன்னா என்னது? 6.022 தர 10^23. இப்ப எல்லாருக்கும் விளங்கி இருக்கு மூல் அப்படின்னா என்னன்னு. எல்லாருக்கும் விளங்கி ஒரு ஹேண்ட்ஸ்அப் கொண்டு பண்ணுங்க. ஸோ மூல் அப்படின்னா என்ன விளங்கிட்டா? மூல் இஸ் அ ஜஸ்ட் நம்பர். சரியா? மூல்ன்றது ஒரு சாதாரண ஒரு நம்பர். அந்த மூல்னு சொல்ற நம்பருக்கு நான் கொடுக்குற பேர் என்ன? அந்த பெறுமதி என்ன? 6.022 தவிர 10^23. ஐ டோன்ட் வாண்ட் டூ மச் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சார்.
இட்ஸ் ஓகே ஃபைன். ஓகே சரி ஓகே சரி. பாவம் நம்மளோட படியும் மரியாதையா கேட்போம். தம்பிமார், யாருக்காவது அப்படி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வேணுமாடா? ஆ வேணுமா அப்படி? ஒரு மூல்? சி சி சி. ஒரு மூல் எல்லாம் உங்களுக்கு காணாது. ரெண்டு மூல், மூணு மூல். நீங்கெல்லாம் மண். ஆ? கிடைச்சா சரிதான். யார் அது தம்பி? அக்தர் அகமது. சோ மன்னர் காலத்துல வாழ வேண்டியவனெல்லாம் இன்றைக்கு என்ன செஞ்சிட்டான்? தவறி இந்த காலத்துக்கு வந்துட்டான். அந்த புறத்து மகாராணி கேக்குதோ தம்பியா? சரி ஓகே. கவனி. சோ மூல்னு சொல்றது ஜஸ்ட் ஒரு நம்பர். Right. இப்ப நான் கேட்கிறேன், ஒரு மூல் இலத்திரண்ட ஏற்றம் அப்படின்னு சொன்னால் எங்கட பிள்ளைகளுக்கு தெரியும். ஒரு இலத்திரண்ட ஏற்றத்தை நாங்க இப்ப என்ன செய்யணும்? 6.02 தர 1023 பெருக்கணும். சோ ஒரு இலத்திரண்ட ஏற்றம் எங்களுக்கு தெரியும் 1.602 தர 1019 கூலோம். இதை நாங்க பெருக்கணும் 6.022 தர 1023 பெருக்கணும். பெருக்கினால் பெருக்கினால் ஒரு மூல் இலத்திரண்ட ஏற்றம் உங்களுக்கு வரும் 96,487 கூலம். 96,487 கூலம். சோ தொம்சண்ட முடிவின்படி இலத்திரண்ட ஏற்றம் மறைண்டதால இதுவும் மறை. சரியா? ஆகவே கெமிஸ்ட்ரி சொல்லும் 96,487 கூலோம்னு சொல்லக்கூடிய ஏற்றம் உண்மையாகவே யாருக்கு சமன்றால் ஒரு ஃபரடேக்கு சமன். சோ இதை நாங்க இன்னொரு விதத்துல சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஒரு ஃபரடேன்னு சொல்லலாம். ஆகவே ஒரு ஃபரடேன்னு சொல்றது என்னது? ஒரு ஃபரடே மாறிலி அப்படின்றது என்னது? 96,487 கூலோம் அப்படி அதுக்கு சொல்ற இன்னொரு வடிவம் தான் ஃபரடேன்னு சொல்றது. சோ இன்றைக்கு நாங்க கிளாஸ்ல ரெண்டு மாறிலிகள் படிச்சுக்கிறோம். ஒன்று அவகாத்ரோ மாறிலி. அது என்னது? ஒரு மூல்ல எத்தனை நம்பர்னு சொல்றது? 6.022 தர 1023. சரியா? இன்னும் ஒரு மாறிலி படிச்சுக்கிறோம். ஃபரடேட பெருமானம் படிச்சுக்கிறோம். அது எவ்வளவு? 96,487 கூலோம் அப்படின்னு சொல்றது. சோ ஒரு மூல் இலத்திரண்ட ஏற்றம் எல்லாருக்கும் விளங்கிட்டா? ஒரு தடவை ஒரு ஹேண்ட்ஸ் அப் ஒன்று பண்ணுங்க பாப்போம், நல்ல பிள்ளைகளாட்டம். 96,487 தான் சரியான பெருமானம். 96,502 போடலுமா? ஓகே இட்ஸ் ஓகே. சில இடங்கள்ல அன்னளவாம் போடுவாங்க. ஸோ இதுதான் பேசிக். ரைட். இன்னும் ஒரு விடயம் நான் சொல்றதுக்கு இருக்கவங்க எல்லார்ட்டையும். சரியா? இங்க பாருங்க, உங்க எல்லாரையும் பிரிண்டட் டியூட்ஸ் வந்து வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ரெடியா? இந்த சி யூ சி இன்னும் இன்னும் கிடக்கு. நான் ரெண்டு கையில தான் தூக்கலும். சரி. ஸோ உங்க எல்லாரையும் பிரிண்டட் டியூட்ஸ் வந்து வீடுகளுக்கு அனுப்புறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. தயவு செய்து கிளாஸுக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஆட்கள் இயலுமான அளவு அவசரமாக பே பண்றாக்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பெய்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் பிரிண்ட் டியூட் வரும். பெரும்பாலும் இன்னும் ஓரிரு வகுப்புகள்ல இந்த ஃப்ரீ கிளாஸ் செஷனை நான் நிப்பாட்டிடுவேன். சரியா? ஸோ ஃப்ரீ கிளாஸஸ் நிப்பாட்டிடுவேன். அதுக்கு பிறகு ஈச் அண்ட் எவ்ரி மந்த் முதல் ஓரிரு வகுப்புகள் என்ன செய்யும்? இலவசமாக அனுமதி கிடைக்கும். ஸோ கிளாஸுக்கு வரக்கூடியவர்கள் அவசரமாக ஜாயின் பண்ணுங்க. 300 டியூட் தான் இந்த முறை எடுத்துக்கிறேன். சரியா? சூம்ல 70-60 பேர் வந்ததுக்கு உண்மையாகவே என்னுடைய வகுப்புகளுக்கு குறைந்தபட்சம் ஒவ்வொரு பேட்ச்லையும் 300-400 பேர் படிக்கிறாங்க. சரியா? இப்போ உங்களுக்கு எத்தனை பேர் என் ஃபுல் மாடல் பேப்பரை பார்த்தீங்க? 400 பேருக்கு டியூட் அடிச்சு போட்டுருந்தேன். கண்டிங்களா? ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க பாபு. ஸ்டேட்டஸ்லையும் போட்டுருந்தேன், சேனல்லையும் போட்டிருந்தேன், இதுலையும் போட்டிருந்தேன். கண்டிங்களா? இப்ப சும்மா பிள்ளைகள் வராம அவ்வளோ டியூட் அடிக்கிறதுக்கு நான் ஒன்றும் பைத்தியக்காரன் இல்லையே. சரியா? ஸோ சில ஊர்களில் சில பிள்ளைகளுக்கு நேரடியாக வகுப்புல வரையலாம் இருக்கும். ஏன்னா நைட்ல கிளாஸ் போட்டிருப்பாங்க. சரியா? சில நேரம் சில பிள்ளைகள் ப்ரொஜெக்ட்ல படிக்கிறாங்க. சில பிள்ளைகள் போர்டிங்ல தங்கியிருந்து படிக்கிற நேரம் போன் பாவிக்கலாம். இப்படி பிரச்சனைகள் இருக்குது. என்னது? ஒன்று ப்ரொஜெக்டுகளில் கிளாஸ் நைட்ல, ரெண்டாவது போர்டிங்ல தங்கியிருந்தா போன் பாவிக்கலாம்.
மூணாவது பிரச்சனை இந்த இடி மழை மின்னல் இது மாதிரி சீரற்ற ஏதோ காரணிகளை காரணமாக நேரடி வகுப்பு வரையலாம். இப்படி பிரச்சனைகள் இருக்குது. இவங்க எல்லாருக்கும் ஒரு சொல்யூஷன் தான் ரெக்கார்டிங் வீடியோ. இப்போ உதாரணமா நான் யூடியூப்ல தர ரெக்கார்டிங் வீடியோ நல்ல கிளியர் தானே? ஓமா இல்லையா? எத்தனை பேர் ரெக்கார்டிங் வீடியோஸ் இது வரைக்கும் பார்த்துக்கிறீங்க? ஒரு ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க, கிளியர்ன்றாக்கள். ரெக்கார்டிங் வீடியோ செக் பண்ணீங்களா? எந்த ரெக்கார்டிங் வீடியோ நல்ல கிளியர். இந்த ஜூம் கிளாஸ்ல படிக்கிற மாதிரியே அங்கேயும் பார்க்கலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்வேன், நேரடி வகுப்புல வந்து படிக்கிறது தான் பெனிஃபிட் கூட. ஏன்? நேரடி வகுப்புல நான் கேள்வி கேட்டா உங்களுக்கு விட சொல்லும், நீங்க பிள்ளையா சொன்னா நான் உங்களுக்கு சொல்லி தரையிலும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸுக்கும் இடையில ஒரு நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன் ஒன்று இருக்கும் நேரடி வகுப்புல. ஆனால் ரெக்கார்டிங் வீடியோல படிக்கலாமே இல்லை. சரியா? இப்போ உதாரணமா உங்களோட சீனியர்ஸ்ல 800 பேர் கிளாஸுக்கு வராங்கன்னு சொன்னா ஒரு 650 பேர் ரெக்கார்ட் தான் வருவாங்க. சரியா? ஒரு 200-150 பேர் தான் லைவ் கிளாஸுக்கு வருவாங்க. அதான் உண்மை. சரியா? இப்போ உங்களோட பெட்ச்லயும் அதே கேஸ் தான். இப்போ இது வரைக்கும் அல்லாண்டு 200+ பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. சரியா? இன்னும் நான் நினைக்கிற மாதிரி ஒரு 90 இல்லாட்டி 100 புக்ஸ் தான் மிச்சம் இருக்குது. கிளாஸுக்கு ஜாயின் பண்ற ஆட்கள் தயவு செய்து இப்பயே பே பண்ணி எடுத்துருங்க. இறைவனை கும்பிட்டு கேட்கிறேன், அடுத்த மாசம் வந்து தயவு செய்து என்கிட்ட சார் இப்போ ஜாயின் பண்ணி எடுக்கலுமா இதாக்கலுமான்னு கேட்க வேணாம். நீங்க சில நேரம் கேளுங்க, உங்களுக்கு லக் இருந்தா கிடைக்கும். பட் எனக்கு அந்த 300 டியூட் முடிஞ்சதுக்கு பிறகு திரும்ப ஒரு டியூட் அடிக்கலாம். சரியா? நான் அந்த மத்தாக்கள் மாதிரி பிச்சைக்காரத்தனமா டியூட் அடிக்கிறதில்ல. சரியா? என்ன டியூட்ல உங்களுக்கு நல்லா பார்த்தாலே விளங்கும், ஒரு குவாலிட்டி இருக்கும். சரியா? ஒரு குவாலிட்டி எப்பவும் இருக்கும். இது உங்களோட சீனியர்ஸுக்கு அடிக்கிற டியூட். இதுல இது மாதிரி நான் 10 ஃபுல் மாடல் பேப்பர் செய்யறேன். ஒரு குவாலிட்டி இருக்கும் என்ன டியூட்ல. சரியா? 26 பேட்சுக்கு நான் இன்னும் ஒரு டியூட் கூட கொடுத்தில்ல. பட் 25க்கும் 27க்கும் டியூட்லாம் போகுது. 25ம் என்னது பிரிண்டட் டியூட் தான் எடுக்கிறாங்க ஃபுல் மாடல் பேப்பருக்கு. சரியா? ஸோ இந்த டியூட் உங்களுக்கு ஃப்ரீயா தான் வருது. இந்த டியூட் உங்களுக்கு ஃப்ரீயா தான் வருது. உண்மையை சொல்லணும்டா, இந்த டியூட்ல புக்கை பாருங்க. உங்களுக்கு அனுப்புற புக்ல குறைஞ்சபட்சம் நான் நினைக்கிற மாதிரிக்கு இத்தனை தாள் இருக்குன்னு சும்மா நோம்பலா பாருங்க. சரியா? இந்த ஒரு புக்குக்கு கோஸ்ட் ஆகுது பிள்ளைகள் 400 கோஸ்ட் ஆகுது இந்த ஒரு புக்குக்கு. சரி, உங்களுக்கு அனுப்புற டியூட் 400 கோஸ்ட் ஆகுது. உங்களுக்கு அனுப்புற போஸ்டிங் சார்ஜ் பார்த்தீங்களா வேணும் 150 கோஸ்ட் ஆகுது. சரியா? அதுக்கு பிறகு இந்த கவருக்கு வேறையா ஒரு கணக்கு கோஸ்ட் ஆகும். ஸோ ஹவெவர் கிட்டத்தட்ட எங்களுக்கு 650 650 இல்லாட்டி 700 கோஸ்ட் ஆகுது ஒரு டியூட்டுக்கு. நான் மத்தாக்கள் மாதிரி 2500-3000 பேமெண்ட் போடல ஒரு மாசத்துக்கு. சரியா? நான் எல்லாருக்கும் என்னது ஃபேமிலி பேக்ரவுண்டை கருத்தில் கொண்டு ஒரு நியாயமாக தான் நான் எப்பயும் கிளாஸ் செய்கிறேன். அதனால தான் எந்த கிளாஸ்ல ஒரு பரக்கத்து இருக்குது. மத்தாக்களை போல நாங்கள் கிளாஸ் செய்யறல. சரி? ஸோ இறைவண்ட உதவியால நாங்கள் அதை செஞ்சு கொண்டு போறோம். ஸோ டியூட் தேவன்றாக்கள் அவசரமாக அட்மினை கண்டெக்ட் பண்ணி உங்களோட மந்த்லி பேமெண்ட் 2000 பே பண்ணி டியூட் எடுத்துக்கொள்ள பாருங்க. இன்ஷா அல்லாஹ் வார மாசம் இது ஒலியும் 1, இது ஒலியும் 1, வால்யூம் 2 வார மாசம் உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? அதே நேரம் இப்போ உங்களோட இந்த முதலாவது மாசம்ன்றதால உங்களுக்கு இந்த முறை என்னது ஒரு ஃபைல் கவரும் வரும். இந்த டியூட் எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபைல் கவரும் வரும். ஸோ அதுவும் கிட்டத்தட்ட 150 கோஸ்ட். ஹவவர் கிட்டத்தட்ட ஒரு 750 அல்லது 800 அல்லது 850 கிட்ட கோஸ்ட் ஆகும் உங்களோட டியூட் உங்களோட கைக்கு வந்து சேர்றதுக்கு. ஸோ அவ்வளோ பெருமதியாக அனுப்புகிறோம். அதை சரியா நீங்க படிப்பீங்கன்ற நம்பிக்கையில. சரி? ஸோ இயலுமான ஆக்கள் அவசரமாக ஜாயின் பண்ணிக்கொள்ள பாருங்க. ரைட்? எத்தனை பேர் கிளாஸுக்கு ஜாயின் பண்ற ஐடியா லைக் ஒரு ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க பாபு. நார்மலா தொடர்ச்சியாக படிக்கணும்னு முடிவெடுத்தார்கள். 3 கிளாஸ்ல இன்னும் முடிவெடுக்க இல்லையான்னு பாபு. எத்தனை பேர் முடிவெடுத்தீங்க? சும்மா ஒரு ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க பாபு. ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ். ஐ ஜஸ்ட் டோல்ட் ஹேண்ட்ஸ் அப். கமெண்ட் வேணாம். ஸோ இறைவண்ட உதவியால சிங்கள மீடியத்துக்கு ஈக்குவலா சரியா ஜாயின் பண்ணலாம். ரிசல்ட்ஸ் வந்து அப்புறம் ஜாயின் பண்ணலாம். ஆனால் 4 மாசத்துக்கு நாங்கள் சிலபஸ்ல பெரும்பகுதி போயிடுவோம். ஸோ சிங்கள மீடியத்துக்கு ஈக்குவலா இறைவண்ட உதவியால என்னது இவ்வளவு தூரம் தமிழ் மீடியத்தில் கிளாஸ் செய்கிற ஒரே ஒரு ஆள் கெமிஸ்ட்ரி, அது நான் மட்டும்தான். நீங்க எங்க வேணாலும் போய் பாரு. நான் உங்களுக்கு ப்ரொமிஸ் பண்ணி சொல்றேன், நீங்க ஸ்ரீலங்கால எங்க வேணாலும் போங்க.
நீங்க ஜஃப்னா போங்க, ட்ரிங்கோ போங்க, புத்லாம் போங்க, மன்னார் போங்க, ஆஹ், கிண்ணியா போங்க, மூதூர் போங்க, ஆ கல்முனை போங்க, பெட்டி போங்க, கலம்பு போங்க, கேண்டி போங்க, மாவனில போங்க, எங்க வேணாலும் போங்க, பதுல்ல பண்டாரவேல எங்க வேணாலும் போங்க. அதனால நீங்க எங்க போய் படிச்சாலும் இங்க படிக்கிற கெமிஸ்ட்ரியில இருக்கிற திருப்தி உங்களுக்கு கிடைக்காது. சரியா? இந்த இந்த கெமிஸ்ட்ரி கிளாஸ்ல இருக்கிற திருப்தி தானே அது உங்களுக்கு கிடைக்காது. நீங்க போய் பாருங்க, உங்களோட சீனியர்ஸ் சொன்னதுகளை வச்சு நானும் ஸ்ரீலங்கா ஃபுல்லா கிளாஸ் செஞ்சால் ஒரு காலத்துல. இப்ப கொஞ்சம் வெளியில இருக்கிறதால தான் கிளாஸுக்கு போறல நேரடி. சரியா? ஸோ அதால என் ஓன் ரிசல்ட்ஸை நான் கண்ணால பார்த்துக்கிறேன். ஸோ அதால சொல்றேன், நீங்க எங்க போய் படிச்சாலும் நீங்க இந்த திருப்தியை என்ன செய்ய மாட்டீங்க, டேஸ்ட் பண்ண மாட்டீங்க. வேணும்டா முதல் 2 நாள் கவர்ச்சியா படிப்பாங்க, அதுக்கு பிறகு விளங்கும் ஏடா நாங்க படிச்சோம் அப்படின்னு சொல்லி. யூடியூப்ல கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 100 வீடியோஸ் கிட்ட இருக்கும், ஐ திங்க் அப்ராக்சிமேட்லி. இந்த உங்களோட சீனியர்ஸுக்கு செஞ்ச வீடியோஸ் நீங்க போயிட்டு பார்க்கலாம். எந்த யூனிட்டா இருந்தாலும் சரி, என்ன டேயா இருந்தாலும் சரி, எப்போதும் சிரிச்ச முகத்தோட வடிவா என்னது எல்லா யூனிட்டும் அதே கெம்மையோட தான் கிளாஸ் செய்வோம். என்ற கிளாஸ் எப்பயும் எல்லா யூனிட்டும் அதே கெம்மு, அதே பேச்சில் அந்த தொனி, அந்த ஸ்ட்ரென்த் கொண்டு அந்த என்னது படிப்பித்தல் அந்த ஆர்வம் இருக்கும். ஒரு நாளும் நான் மத்தாக்கள் மாதிரி எம்சிக்யூக்காக படிப்பிக்கிற சாரோ, சில பேர் நீங்க ஏலோவில் பார்ப்பீங்க எம்சிக்யூ மட்டும் படிப்பிக்கிறார்கள், சில பேர் பார்ப்பீங்க ஸ்ட்ரக்சருக்கு மட்டும் படிப்பிக்கிறார்கள், சில பேர் பார்ப்பீங்க எஸ்ஏக்கு மட்டும் படிப்பிக்கிறார்கள். சரியா? ஸோ அப்படி ஒரு டீச்சரா நான் இதுவரைக்கும் இருந்ததே இல்லை. சரியா? ஸோ நான் கெமிஸ்ட்ரி தான் டீச் பண்றேன். எம்சிக்யூ சாரோ, ஸ்ட்ரக்சர் சாரோ, எஸ்ஏ சாரோ இல்லை. இது முதலாவது விஷயம். ரெண்டாவது, சில பேர் கால்குலேஷன் நல்லா செய்வாங்க, சில பேர் பிசிக்கல் நல்லா செய்வாங்க, சில பேர் ஆர்கானிக் நல்லா செய்வாங்க, சில பேர் ஜென்ரல் நல்லா செய்வாங்க. நான் கெமிஸ்ட்ரி தான் நல்லா செய்வேன். எனக்கு இந்த தனித்தனியா ஒவ்வொரு சாப்டர்ல நல்லா செய்ய தெரியாது. சரியா? எல்லா சாப்டரும் நல்லா செய்வேன், ஏ டு செட் எல்லா சாப்டரும் நல்லா செய்வேன். நீங்க படிச்சு பாருங்க கமெண்ட் சொல்றதுக்கு முன்னால. சரியா? இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வந்தா உங்களுக்கு விளங்கும் இன்ஷா அல்லாஹ். லிவிங் ப்ரூஃப் நான் உங்களுக்கு காட்டுவேன், ஒவ்வொருத்தரும் எடுத்த ரிசல்ட்ஸை. சரியா? ஸோ இறைவன் உதவியால நாங்க ஒரு நல்ல ஒரு ஹோப்புக்கு வந்திருக்கிறோம். பிறகு படிக்கணும்னு நினைக்கிறார்கள் தாராளமாக ரெக்கார்ட் வீடியோஸ் 5 மாசத்துக்கு போறவோ அல்லது ஒரு வருஷத்துக்கு போறவோ அல்லது 2 வருஷத்துக்கு போறவோ நீங்க தாராளமாக என்ன செய்யலாம், எடுத்து படிக்கலாம். ஸோ இந்த பேட்சுக்கு தார ரெக்கார்ட் இந்த பேட்சோட எக்ஸாம் முடியும் மட்டும் உங்களுக்கு இருக்கும். இப்போ உதாரணமாக நீங்கள் ஜென்ரல் கெமிஸ்ட்ரி என்கிட்ட படித்தால் நான் மத்தாக்கள் மாதிரி 4 மாதம் ரெக்கார்ட் தரத்துக்கு போலவோ 6 மாதம் ரெக்கார்ட் தரத்துக்கு போலவோன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் ஒன்ஸ் என்கிட்ட பே பண்ணி இந்த பேட்ச் படிச்சிட்டீங்கன்னா நீங்கள் உங்களோட இப்போ 2027 எக்ஸாம் எழுதுறீங்க தானே, அது வரைக்கும் அந்த 2.5 வருஷத்துக்கும் இந்த ரெக்கார்டு உங்களுக்கு ஃப்ரீ ஆக்சஸ்ல இருக்கும். விலங்கு நான் சொல்றது எல்லாருக்கும். ஒன்ஸ் நீங்க பே பண்ணி இந்த கிளாஸுக்குள்ள என்டர் ஆகிட்டா மத்தாக்கள் மாதிரி 6 மாசம் 5 மாசம் 4 மாசம் இல்லை, 2.5 வருஷத்துக்கும் அந்த வீடியோ உங்களோட கையில தான் இருக்கும். நீங்க எப்போ வேணாலும் படிக்கலாம். விளங்குதா? ஸோ அவ்வளவு ட்ரஸ்ட்வர்தியாக தான் இந்த கிளாஸை நாங்கள் நடத்தி கொண்டு போகிறோம் இறைவன் உதவியால். ஸோ நீங்களும் அதை புரிந்து கொள்ள நடக்கிறேன். இயலுமான அளவு பெய்ட் கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அவசரமாக தேவையான பிள்ளைகள் அட்மினை தொடர்பு கொண்டு ஜாயின் பண்ணிக்கொள்ள பாருங்கள். ஸோ அவ்வளோதான் என்னால் சொல்லும் தேவைன்னு நினைக்கிறார்கள். சார் நிமோனிக்கா டீச் பண்ண விலங்கல்ல என்னது இஃபா ரைட் ஓகே. கவனிங்க, எண்ணெய் துளி பரிசோதனையில பிள்ளைகள் வடிவா உங்களோட எண்ணெய் துளி பரிசோதனை நடந்த விதத்தை நான் காட்டிக்கிறேன். அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கெப் ஒன்று இருக்குதான், அழகா அதுக்கு பக்கத்துல ஒரு கெப் ஒன்று இருக்குதான். இந்த கெப்ல சரி அவங்களுக்கு முதலாவது இந்த பிரிண்டட் டியூட் தாரத்துக்கு முன்னால உங்களுக்கு ஒரு சாம்பிள் டியூட் வந்து பிடிஎஃப் அனுப்பிக்கிறேன், நீங்க பிரிண்ட் பண்ணிக்கொள்ள சொல்லி. ஸோ அதுல நீங்க வடிவா இடத்துல இதை ட்ரா பண்ணி கீழே இந்த இருக்கிற ஸ்பேஸ்ல கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸ்ல வடிவா இந்த சமன்பாடுகள் இதெல்லாம் எழுதி இதையும் எழுதி பக்கத்துல இதையும் எழுதுங்க பாப். நான் ஓர்டருக்கு நான் எந்த ஓர்டர்ல எழுதினோ அந்த ஓர்டர்ல அப்படியே வடிவா எழுதுங்க பாப். இதை வரைங்க, இதை எழுதுங்க, இதை எழுதுங்க, திரும்ப இதை எழுதுங்க பக்கத்துல. இந்த கெப்ல அவ்வளோத்தையும் எழுதுங்க பாப். இந்த கெப்ல அவ்வளோத்தையும் எழுதுங்க. ஸோ கடைசியா ஒரு 2 லைன் அவடத்துல நான் விட்டிக்கிறேன், அவடத்தை வடிவா எழுதுங்க. இப்பரிசோதனை முடிவிலிருந்து
இப்பரிசோதனை முடிவிலிருந்து இலத்திரன் ஒன்றின் ஏற்றம் இலத்திரன் ஒன்றின் ஏற்றம் சய 1.602 தர 10⁻19 கூலோம் என சய 1.6 தர 10⁻19 கூலோம் என மில்லிகனினால் துணியப்பட்டதுன்னு எழுதிக்கோங்க. மில்லிகனினால் துணியப்பட்டது. ஸோ அடுத்ததாக நாங்கள் இலத்திரனுக்கான குறியீட்டை பெற போகிறோம். ஸோ அவசரமாக எழுதி முடிங்க பாபு. ஆதிஃபா நாட் கிளியர் சார். எது உங்களுக்கு விளங்கல ஆதிஃபா? பேமெண்ட் டீடைல்ஸ் மந்த்லி 2000 சொன்னேன் தானே சார்? மறுவா சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லை. இப்பரிசோதனை முடிவுல இருந்து இலத்திரனின் ஏற்றம் சய 1.602 தர 10⁻19 கூலோம் என மில்லிகனால் துணியப்பட்டது. அவ்வளவுதான் சார். என்னென்ன டேஸ்ல கிளாஸ் நடக்கும்? கிளாஸ் நடக்கிற டேஸ் ஆல்ரெடி டைம் டேபிள்ல போட்டிக்கிறேன். திங்கள், புதன், வியாழன் 7 to 9. ஒயிட் போர்ட் கிளியர் இல்லை. நான் நினைக்கிற மாதிரிக்கு உங்களோட ஏரியால கவரேஜ் இஷ்யூ இருக்கும். இங்கண்டா ஒரு இஷ்யூவும் இல்லை. உங்களோட ஏரியால கவரேஜ் இஷ்யூ இருக்கும். கொஞ்சம் பாருங்க. அவசரம் அவசரம் அவசரமா எழுதுறாக்கள் எழுதிக்கோ. அவசரமா குயிக் பண்ணுங்க பிள்ளை. கொஞ்சம் குயிக் பண்ணணுமா? வேற ஏதாவது ஆன்லைன் கிளாஸ்களுக்கு நீங்க போறதா இருந்தா அவங்ககிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிருங்க. ஐஎஸ்ஆர் டைம் ஒரு நாளும் யாருக்காகவும் மாற்ற மாட்டாரு. எல்லாருக்கும் முதல் ஐஎஸ்ஆர் வடிவா ஃபிக்ஸட் டைம் டேபிள் போட்டு தான் கிளாஸ் பண்ணிக்காரு. இந்த டைம் டேபிள்ல தான் நம்மளோட பேப்பர் கிளாஸ் வரங்காட்டியும் ஐஎஸ்ஆர் நடந்து கொண்டு போவார். சரியா? ஸோ ஐஎஸ்ஆர் டைம் சேஞ்ச் இருக்காது. ஸோ நீங்க வேற எங்கேயாவது வேற அந்த உரியாக போறதுக்கு முன்னாலேயே டைமை கேட்டுக்கோங்க, ரெக்கார்டை கேட்டுக்கோங்க. சரியா? எல்லாருக்கும் போது நான் தானே செய்யறேன். ஓகே ஓகே, நாளைக்கு பே பண்ணி ஜாயின் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. தயவு செய்து தயவு செய்து தனிப்பட்ட முறையில் பேசுகிறாக்கள் மேலே இருக்கிற அட்மின நம்பர், கீழே இருக்கிற என் நம்பர், பெய்ட் டீடைல்ஸ், இந்த டீடைல்ஸ் எல்லாமே அங்கே கேளுங்க. சரிதானே? ஓகே. எழுதி முடிச்சாக்கள் ஹேண்ட்ஸ்அப் பண்ணுங்க, நான் அழிக்கிறேன். அவசரமா எழுதி முடிச்சாக்கள் ஹேண்ட்ஸ்அப் பண்ணுங்க, நான் அழிக்கிறேன். குயிக்கா நீங்க ஓகேன்னா அழிச்சிருவேன். குயிக் பண்ணுங்க. ரைட். இப்போ நாங்க ஏ லெவல் கெமிஸ்ட்ரியில மட்டும் இல்லை, இனி கெமிஸ்ட்ரியில ஓவராலாக கெமிஸ்ட்ரியில நாங்க கதிர்கள் கதிர்கள் மீன்ஸ் அல்ஃபா, பீட்டா, காமா, இலத்திரன், புரோத்தன், நியூட்ரன் எல்லாமே கதிர் நாங்கள் படிச்சுட்டு வந்தானே. ஸோ இந்த மாதிரி கதிர்கள்
இந்த கதிர்கள்ல பேரை எப்படி எழுதுறேன்னு பார்ப்போம். சரியா? பேரை நாங்க எப்படி ஒஃபிஷியலா ஐயுபிஏசி கழகத்துல ஸ்டாண்டர்ட்ல நாங்க எப்படி எழுதுறேன்னு பார்ப்போம். சரியா? ரைட். ஸோ லாஸ்ட் நோட் என்னது? கேன் யூ டெல் த லாஸ்ட் நோட் அகெயின்? யா ஷுவர். இப்பரிசோதனை முடிவிலிருந்து மில்லிகனினால் இலத்திரண்ட ஏற்றம் 1.602 தர 10⁻19 கூலம் சய 1.602 தர 10⁻19 கூலம் என துணியப்பட்டது. ஓகே ரைட். கவனிங்க. ஒரு கதிர் இந்த அறிக்கை ஒரு கதிர்னு வைப்போம். இதுல யார பேரை வேணாலும் எழுதலாம், பிரச்சனை இல்லை. ஒரு கதிர்ல 2 முக்கியமான இடங்கள் நீங்க குறிக்கணும். இந்த இடத்துல ஒரு கதிரினுடைய இடது பக்க கீழ் மூலையில ஏற்றம் குறிக்கப்படணும். ஏற்றம் குறிக்கப்படணும். ஒரு கதிரினுடைய இடது பக்க மேல் மூலையில அதனுடைய திணிவு குறிக்கப்படணும். ஆனால் மிக கவனம், குறிக்கக்கூடிய ஏற்றம் ஒரு மூல் கதிருக்கான ஏற்றமாக இருக்கணும். மிக கவனம், குறிக்கக்கூடிய திணிவு ஒரு மூல் கதிருக்கான திணிவா இருக்கணும். சோ ஒரு கதிர குறியீட்டுல 2 விடயங்கள் செல்வாக்கு செலுத்தும். ஒன்று ஒரு கதிரினுடைய திணிவு, இன்னும் ஒன்று ஒரு கதிரினுடைய ஏற்றம். கதிரினுடைய திணிவு ஒரு மூலுக்கான திணிவு குறிக்கப்படும். கதிரினுடைய ஏற்றம் ஒரு மூலுக்கான ஏற்றம் இங்க குறிக்கப்படும். இதுதான் மெயினான விஷயம். இப்ப கவனிங்க. இலத்திரண்டு சொல்லி வந்தால், இலத்திரன்றது ஒரு கதிர். அதனுடைய ஏற்றம் இப்ப எங்களுக்கு தெரியும், ஒரு ஃபரடே. அது என்ன ஃபரடே? சய ஒரு ஃபரடே. ஆகவே ஒரு மூல் இலத்திரண்ட ஏற்றம் சய ஒரு ஃபரடே. அதே நேரம் இலத்திரண்ட திணிவு தாம்சன் கண்டுபிடிச்சாரு. ஈயோவை எம் விகிதத்திலிருந்து அங்க கண்டுபிடிச்சால் இலத்திரண்ட திணிவு 0. ஒரு மூல் இலத்திரண்ட திணிவு 0. சோ ஒரு மூல் இலத்திரண்ட திணிவு 0 கிராம். சரியா? சோ இலத்திரனுக்கான குறியீடு எப்படி வரும்? இப்படிதான் வரும். ரைட். இலத்திரண்ட திணிவு எவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டது? இலத்திரண்ட ஒரு மூல திணிவு எவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டது? இலத்திரண்ட ஈயோவை எம் விகிதம் தெரியும். 1.759 தர 10⁸ கூலோம் கிராம் -1. ஞாபகம் ரீத்தானே? ஈயோவை எம் விகிதம் தாம்சன் கண்டுபிடிச்சது. ஏற்றத்தின் கீழ் திணிவு. ஏற்றம் இப்ப நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. சோ அதுல இருந்து என்ன செய்யலாம்? திணிவை கண்டுபிடிக்கலாம். சோ அதுல இருந்து திணிவு அண்ணளவாக ஒரு மூல் இலத்திரனுக்கு கண்டிங்களாக இருந்தால் சோ ஏற்றம் இப்ப உங்களுக்கு தெரியும். சய 1 தசம், நல்லா கவனிங்க, ஏற்றம் உங்களுக்கு தெரியும் சய 1.602 தர 10⁻19 கூலோம். அதன் கீழ் இப்ப உங்களுக்கு இந்த பெருமானம் தெரியும். 1.759 தர 10⁸ கூலோம் கிராம் -1. இப்ப நாங்க எழுத வேண்டியது ஒரு மூலுக்கான திணிவு. ஆகவே நீங்க கண்டுபிடிச்சிக்கிறது எம் சொல்றது ஒரு இலத்திரண்ட திணிவு. நீங்க ஒரு மூல் இலத்திரண்ட திணிவை கண்டுபிடிக்கணுமாக இருந்தால் நீங்க என்ன செய்யணும்? இந்த பெருமானத்தை 6.022 தர 10⁻23 பெருக்கணும். அப்படி பெருக்கிற நேரம் உங்களுக்கு ஒரு மூல் இலத்திரனுக்கான திணிவு எப்படி வரும் என்றால் 1/1836 கிராம் என்று வரும். இது அண்ணளவாக யாருக்கு சமன்றால் 0க்கு சமன். இது அண்ணளவாக யாருக்கு சமன்? 0க்கு சமன். விளங்கிச்சா எப்படி இலத்திரண்ட திணிவு கண்டுபிடிச்சேன்னு சொல்லி? ஒரு தடவை ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க பாபு. சிம்பிளா ஜே தாம்சன் ஈயோவை விகிதத்துல மில்லிகண்ட ஏற்றத்தை நாங்க போட்டா திணிவை நாங்க என்ன செய்யலாம்? சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். சோ அங்க வாரது ஒரு இலத்திரண்ட திணிவு. நாங்க அப்ப என்ன செய்யறோம்? ஒரு மூலுக்காக பெருக்கிறோம். சோ அதுல இருந்து ஒரு மூல் இலத்திரண்ட திணிவை நாங்க கண்டுபிடிக்கிறோம். எல்லாருக்கும் விளங்கிச்சா? நான் விளங்கிச்சாண்டா நீங்க ஹேண்ட்ஸ் அப் பண்ணணுமா? நான் விளங்கிச்சான்னு கேட்கறது உங்களுக்கு விளங்கிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஹேண்ட்ஸ் அப் பண்ணா ஓகே. சரி. சோ வடிவா ஓகே தானே? சோ அடுத்த நோட்ல எழுதிக்கோங்க பிள்ளைகள். அடுத்த நோட்ல எழுதிக்கோங்க.
பாருங்க, குறித்த ஒரு கதிரின் குறியீடு எழுதப்படும் போது இரு முக்கிய பகுதிகள் குறிக்கப்படும். ஒன்று வேற கலப்பின எழுதுங்க திணிவு. கீழே அடுத்த லைன்ல எழுதுங்க, இங்கு ஒரு மூல் கதிரின் திணிவு எழுதப்படும். ரெண்டுன்னு எழுதுங்க ஏற்றம். ரெண்டுன்னு எழுதுங்க ஏற்றம். கீழே வேற கலப்பினால எழுதுங்க, இங்கு ஒரு மூல் கதிரின் ஏற்றம் எழுதப்படும். ஒன்று திணிவு. கீழே அடுத்த லைன்ல எழுதுங்க, இங்கு ஒரு மூல் கதிரின் திணிவு எழுதப்படும். ரெண்டு ஏற்றம். கீழே அதே மாதிரி வேற கலர் பயன்படுத்தி அடுத்த லைன்ல எழுதுங்க, இங்கு ஒரு மூல் கதிரின் ஏற்றம் எழுதப்படும். இதிலிருந்து கதிருக்கான குறியீடு பின்வருமாறு அமையும். சோ கதிருக்கான குறியீட வடிவ எழுதுங்க. அதுக்கு பிறகு கதிரின் ஏற்றமானது கூலோம் அல்லது ஃபரடேயில் குறிப்பிடப்படலாம். கூலோம் ஃபரடே அலகுகளுக்கு இடையிலான தொடர்பு. சோ கூலோம் ஃபரடே அலகுகளுக்கு இடையிலான தொடர்பு வடிவ எழுதி காட்டுங்க. 96,487 கூலோம்னு சொல்றதுதான் ஒரு ஃபரடே. அதை எழுதி வடிவா பாக்ஸ் பண்ணிட்டு கீழே என்ன செய்யுங்க, இலத்திரண்ட இந்த சமன்பாட்டை எழுதுங்க. ஈயோவை என் விகிதத்தை போட்டு இந்த சமன்பாட்டை எழுதுங்க. இந்த நிறுவலை செய்யுங்க. நிறுவலை செய்யுங்க. நிறுவலை செஞ்சதுக்கு பிறகு இலத்திரண்ட குறியீட்டை எழுதி பக்கத்துல எழுதி வைங்க. இலத்திரனுக்கான குறியீடு உண்டு. இலத்திரனுக்கான குறியீடு. ஸோ எல்லாத்தையும் வடிவ செய்யுங்க பாப்போம். செஞ்சு முடிச்சாக்கள் அவசரமா ஹேண்ட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க ஒரு புதிய ஒரு டாபிக்ல போறோம் இன்னைக்கு. என்னது? நேர்கதிர் பற்றிய ஆய்வு. ஸோ பாய்ஸை பத்தி படிக்க போறோம். எங்களோட 3 கிளாஸ்ல நாங்கள் கேர்ள்ஸை பத்தி படிச்சுக்கிறோம், இலத்திரன்களை பத்தி. ஸோ அடுத்ததாக நாங்கள் பாய்ஸ் புத்தகங்களை பத்தி படிக்க போறோம். சரி, ஓகே. அவசரமா எழுதி முடிச்சாக்கள் மட்டும் ஹேண்ட்ஸ்அப் பண்ணுங்க. நல்ல பிள்ளைகளாட்டம் குயிக் பண்ணுங்க பாபா. பி ஃபாஸ்ட். அவசரமா எழுதி முடிச்சாக்களுக்கா ஹேண்ட்ஸ்அப் பண்ணுங்க. நல்ல பிள்ளைகளாட்டம் குயிக்கா. நீங்க எவ்வளவு வேகமா செய்றீங்களோ அவ்வளவு வேகமாக நாங்க படிக்கலாம். குயிக் பண்ணுங்க பிள்ளைகள். குயிக் பண்ணு. சரிதானே? ஸோ அழிக்கிறேன். சார் ஸ்க்ரீன் கிளியர் இல்லை. வாட் கேன் ஐ டூ? உங்களோட ஏரியால கவரேஜ் இல்லாட்டி நான் ஒன்றும் செய்யல. சரி, கவனிங்க பிள்ளைகள். இப்போ ஒரு சுவாரஸ்யமான டாபிக்ல போறோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். இந்த கத்தோட்டு கதிர் பரிசோதனையில யாரு சம்மந்தப்பட்டால்? யூஜின் கோல்ட்ஸ்டீன் சம்மந்தப்பட்டாருங்க. சரியா? ரைட். கவனிங்க, முதலாக இந்த இருக்குது உங்களோட கத்தோட் கதிர் குழாய். இந்த இருக்கு உங்களோட கத்தோட் ரே டியூப். ஸோ இந்த கத்தோட் ரே டியூபுக்குள்ளுக்கு, இந்த கத்தோட் கதிர் குழாய்க்குள்ளுக்கு இந்த இருக்குது உங்களோட
அந்த கேத்தோட் பிளேட். சரியா? ஸோ ஒரு தகடு தானே, நான் அந்த தகடை கொஞ்சம் அகலமா வரைகிறேன். அகலமா வரைகிறேன். ஸோ இந்த இருக்குது உங்களோட அனோட் பிளேட். இந்த இருக்குது உங்களோட அனோட் பிளேட். சரியா? ரைட், கவனிங்க. இப்ப இப்ப இதுல இருந்து இந்த வருது உங்களோட ஹை வோல்டேஜ், உயர் மின்னழுத்தம். ஸோ இந்த இருக்குது உங்களோட 5000 வாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு உயர் மின்னழுத்தம். ஸோ இதுக்குள்ள உங்களோட வழி அமுக்கம் 1 பாஸ்கல். ஆரம்பத்துல ஆரம்பத்துல யூஜின் கோல்ட்ஸ்டீன், யாரு? யூஜின் கோல்ட்ஸ்டீன் இந்த பரிசோதனை ஒழுங்கமைப்பில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஒன்று செய்கிறாரு. முதன்முறையாக என்ன செய்யறாரு என்றால், துளைகளை கொண்ட கத்தோட பயன்படுத்துறாரு. சின்ன சின்ன துளைகள் இருக்கக்கூடிய துளையிடப்பட்ட கத்தோட பயன்படுத்துறாரு. சரி, துளைகளை கொண்ட கத்தோட பயன்படுத்துறாரு. மெக்டொனால்ட்ஸ்ல தான் வேலை செஞ்சாரோ தெரியா, அந்த டோனட் போடுற மாதிரி என்ன செஞ்சு விட்டாரு, ஓட்டையே போட்டு விட்டாரு. இப்போ ஓட்டையை போட்டதான் பிரச்சனை வருது. சரி, பார்ப்போம். சோ உங்களுக்கு தெரியும், கத்தோட் கதிர்கள் இருந்து என்ன செய்யும், இந்த அறிகுது நாகசல்பைட் திரையில கத்தோட்டை நோக்கி என்ன செய்யும், ஒரு பச்சை நிறமான வெளிச்சத்தை பிறப்பிச்ச மாதிரி எங்களுக்கு கற்கதிர்கள் போகும். அது எதனால? நாகசல்பைட் அல்லது பொஸ்பரஸ் முலாம் பூசி இருந்தா தான் எங்களுக்கு அந்த பச்சை கலர் விளங்குமா? ரைட். ஸோ எங்களுக்கு இந்த பச்சை கலர் விளங்குது. சரி, ஸோ இதன் காரணமாக எங்களுக்கு என்ன நடக்கும்? இதன் காரணமாக எங்களுக்கு என்ன நடக்கும்? அனோட்டுக்கு பின்னால ஒரு பச்சை நிறமான ஒரு துலங்கள் ஒன்று இருக்கும். நாகசல்பைட் பூசி வச்சிருந்தா அனோட்டுக்கு பின்னுக்கெல்லாம் இப்படி ஒரு பச்சை நிறமான ஒரு துலங்கள் ஒன்று இருக்கும். இது கத்தோட் கதிர். ஆனால் இப்ப முதன் முதலாக இப்ப யூஜின் கோல்ட்ஸ்டீன் யூஜின் கோல்ட்ஸ்டீன் இந்த துளையிடப்பட்ட கத்தோட்டை பயன்படுத்தின உடனே துளையிடப்பட்ட கத்தோட பயன்படுத்தின உடனே இந்த துளையிடப்பட்ட கத்தோட்டுக்கு பின்னால ஒரு மென் சிவப்பு நிறமான வெளிச்சம் உண்ட வாரதை பாக்குறாரு. ஒரு மென் சிவப்பு நிறமான ஒரு வெளிச்சம் ஒன்று இங்க உருவாகுது. சோ இந்த ஓட்டையால தான் இந்த வெளிச்சம் வருது. இந்த ஓட்டையால தான் இந்த வெளிச்சம் வருது. அதால கோல்ட்ஸ்டீன் இந்த வெளிச்சத்தை உருவாக்குற கதிர்களுக்கு ஒரு பெயரிட்டார். அந்த பெயர் தான் கால்வாய் கதிர். கால்வாய் கதிர், அதாவது ஓட்டைகள், கால்வாய்களுக்கு கூடாக இது இந்த கதிர் வாரத்தால அவர்கிட்ட பேர் என்ன? கால்வாய் கதிர். இதே பரிசோதனைய இதே பரிசோதனைய ஜே ஜே தொம்சனும் மேற்கொண்டார். ஜே ஜே தொம்சனும் மேற்கொண்டார். ஏற்கனவே அவரு இலத்திரன மைனஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன? இலத்திரண்ட ஏற்றம் மறைன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. இப்ப தொம்சன் இதே பரிசோதனையை மேற்கொண்டதோட தொம்சன் சொல்றாரு இது மறை முடிவிடம், இது நேர் முடிவிடம். இப்ப மறை முடிவிடத்துல இருந்து உருவாகிற கதிர் தான் நேர் முடிவிடத்துல பக்கம் வெளிச்சத்தை உருவாக்குது. ஆகவே மறை முடிவிடத்துல பக்கத்துல இருக்கிற வெளிச்சத்துக்கு யார் காரணம்? நேர் முடிவிடம் பக்கமாக இருந்து ஒரு கதிர் வந்திருக்கணும். நேர் முடிவிடம் பக்கமாக இருந்து கதிர்கள் என்ன செஞ்சிருக்கணும்? வந்திருக்கணும். சோ இந்த கதிர்கள் வந்ததுதான் இந்த வெளிச்சத்துக்கு காரணம். இந்த வெளிச்சத்துக்கு காரணம். ஆகவே நேர் முடிவிடத்தின் பக்கமாக இந்த கதிர்கள் வந்ததால அவர் இந்த கதிருக்கு ஒரு பேர் சொன்னாரு, நேர்கதிர் அப்படின்னு சொல்றாரு. நேர்கதிர். நேர்கதிர், பாசிட்டிவ் ரேஸ். சரியா? இப்ப இதே பரிசோதனை ஒழுங்கமைப்ப ஏர்னஸ் ரதர்ஃபோர்டும் மேற்கொள்றாரு. ஏர்னஸ் ரதர்ஃபோர்டும் மேற்கொள்றாரு. ரதர்ஃபோர்ட் ரதர்ஃபோர்ட் இப்ப இது கேத்தோடுன்னு சொன்னால் இது யாரு? ஆனோட். அப்படித்தானே? இப்ப இங்கால பக்கம் கேத்தோடுன்னு சொன்னால் இங்கால பக்கம் வைக்கிறது யாரு? ஆனோட். கத்தோட்ல இருந்து இந்த கதிர்கள் வாரத்தால இது கத்தோட் கதிர்னு சொன்ன மாதிரி அனோட் சொல்றாரு. அனோட்ல இருந்து இந்த கதிர்கள் வார மாதிரி இருக்கிறதால இந்த கதிர்களுக்கு ஒரு பேர் சொல்றாரு, அனோட் கதிர் அப்படின்னு சொல்றாரு. அனோட் கதிர், அனோட்டு கதிர்.
ஸோ அனோட்டு கதிர்னு சொல்றாரு. ஸோ ஒரே கதிருக்கு மூணு தங்கட தங்கட பரிசோதனைகளோட குறிப்புகள்ல 3 விதமாக பெயரிடுறாங்க. ஏன்னா 3 பேரும் சம்பந்தம் இல்லாதார்கள், 3 பேரும் தான் தான் செஞ்ச நேரம் என்ன செய்யறாங்க, அவங்களோட நோட்ல அவங்களோட விஞ்ஞான குறிப்பேட்டில் என்ன செய்யறாங்க, தண்ட தண்ட விருப்பமான பெயர்களை இடுறாங்க. 3 பேரும் பெயர் என்னதுக்கு ஒரே விதமான கதிருக்கு. 3 பேரும் அவதானிச்சதும் ஒரே விதமான கதிர், பெயரிட்டதும் ஒரே விதமான கதிர். ஸோ நேர்கதிர ஹிஸ்டரி. இது விளங்கிட்டா எல்லாருக்கும்? ஒரு தடவை ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க பாபு. இது விளங்கிட்டா எல்லாருக்கும்? இதுதான் நேர்கதிர ஹிஸ்டரி. ஸோ இப்போ என்ன செஞ்சாச்சு, நேர்கதிர் கண்டுபிடிக்கப்பட்டாச்சு. ஸோ இதுல இருந்து என்ன செய்யறாங்க, நேர்கதிரை கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? ரைட். இப்ப கவனிங்க, இப்ப கவனிங்க. இந்த நேர்கதிர், இப்ப நீங்க நேர்கதிர ஆரம்ப இயல்புகளை நீங்க விளங்கி கொண்டிருப்பீங்க. கத்தோட்டுக்கு பின்னுக்கு கத்தோட்கதிர் குழாயில உருவாகக்கூடிய வெளிச்சம், அது நாங்க சொல்லலாம் துலங்கல் அப்படின்னு சொல்லலாம். வெளிச்சம், இந்த வெளிச்சத்துக்கு காரணம் யாரு? நேர்கதிர் அல்லது கால்வாய் கதிர் அல்லது அனோட்டுக்கதிர். ஆகவே கத்தோட் பக்கமாக ஒரு கதிர் அசைதுன்னு சொன்னால் அர்த்தம் அந்த கதிர் மறைய தேடி வருது. மறைய தேடி வந்தால் அந்த நேர்கதிர் என்ன ஏற்றம், என்ன ஏற்றம், நேரேற்றம். அதை யார் சொன்னது? தோம்சன். சோ நேர்கதிர் ஏற்றம், நேரேற்றம். இதுவும் ஒரு நேர்கதிர் இயல்பு. அதுவும் விளங்கிச்சா? ஓ விளங்கிச்சு. இப்ப இந்த நேர்கதிர் எப்படி உருவாகுது அப்படின்றத பார்ப்போம். இப்ப இந்த நேர்கதிர் எப்படி உருவாகுது அப்படின்றத பார்ப்போம். சரி, கவனிங்க. கத்தோட்டு கதிர், கத்தோட்டு கதிர் இந்தா போகுது பாருங்களா. கத்தோட்டு கதிர் இந்தா போகுது. சரி, கத்தோட்டு கதிர் ஒன்று போகுது. இந்த கத்தோட்டு கதிர் போற பாதையில, இந்த கத்தோட்டு கதிர் போற பாதையில, சரியா, இந்த கத்தோட்டு கதிர் போற பாதையில நான் சொல்றேன், நிறைய வாயுக்களை நாங்க நிரப்பி வச்சிருப்போம். இப்போ உதாரணமா ஒரு சந்தர்ப்பத்துல நான் ஹீலியத்தை நிரப்பி வச்சுக்கிறேன்னு வைப்போம். இன்னொரு சந்தர்ப்பத்துல நியோனை நிரப்பி வச்சுக்கிறேன். இன்னொரு சந்தர்ப்பத்துல நைட்ரஜனை நிரப்பி வச்சுக்கிறேன். இன்னொரு சந்தர்ப்பத்துல ஆக்சிஜனை நிரப்பி வச்சுக்கிறேன். சோ வேறுபட்ட வாயு மூலக்கூறுகளை நான் நிரப்பி வச்சுக்கிறேன். இப்போ முதலாவது சந்தர்ப்பத்தில் நான் சொல்றேன், நான் ஒரு ஆக்சிஜன் கேஸை நிரப்பி வச்சுக்கிறேன். இந்த கத்தோட் கதிர் என்ன செய்யும்டால் அந்த ஆக்சிஜன் மூலக்கூறுல போய் படுற நேரம் தனக்கிட்ட இருக்கிற சக்திய அந்த ஆக்சிஜன் மூலக்கூறுக்கு கொடுக்கும். கொடுத்தால் இந்த கத்தோட்ரே முன்னிலையில, இந்த கத்தோட்ரே முன்னிலையில என்ன நடக்கும்டால் அந்த ஆக்சிஜன் பிணைப்பு உடைந்து அது 2 ஆக்சிஜன் கேஸாக மாறும். முதலாவது 2 ஆக்சிஜன் கேஸாக மாறும். பிறகு இந்த 2 ஆக்சிஜன் கேஸும் என்ன செய்யும்டால் இந்த கத்தோட்கதிர சக்தியை பயன்படுத்தி அயனாக்கத்துக்கு உள்ளாகும். அப்படி அயனாக்கத்துக்கு உள்ளாகினால், அப்படி அயனாக்கத்துக்கு உள்ளாகினால் இதன் மூலமாக என்ன நடக்கும்டால் அந்த 2 ஆக்சிஜன் கேஸும் என்னத்தை விடுவிக்கும்? இலத்திரனை விடுவித்து O பிளஸ் கேஸ் ஆகவும், 2 O பிளஸ் கேஸ் ஆகவும் 2 இலத்திரனையும் விடுவிக்கும். 2 O பிளஸ் கேஸ் ஆகவும் 2 இலத்திரனையும் விடுவிக்கும். அதாவது 2 ஆக்சிஜன் பிளஸ் கேஸ் ஆகவும் 2 இலத்திரனும் விடுவிக்கப்படும். இப்ப அதே சந்தர்ப்பத்தில் நான் சொல்றேன், ஒரு நைட்ரஜனை போட்டிருந்த நாங்க என்ன நடக்கும், என்ன நடக்கும்? ஜஸ்ட் முதலாவது நைட்ரஜன் பிணைப்பு உடைஞ்சு 2 என் கேஸ் உருவாகிருக்கும், 2 நைட்ரஜன் கேஸ் உருவாகிருக்கும். திரும்ப இந்த நைட்ரஜன் கேஸ் சக்தியை பயன்படுத்தி அயனாக்கம் அடைந்து 2 நைட்ரஜன் பிளஸ் கேஸும் 2 இலத்திரனும் விடுவிக்கப்பட்டிருக்கும். 2 இலத்திரனும் விடுவிக்கப்பட்டிருக்கும். இதே இடத்துல ஒரு ஹீலியம் கேஸ் இருந்துட்டு வைங்க, இந்த ஹீலியம் கேஸ் என்ன செஞ்சிருக்கும்? அயனாக்கம் அடைஞ்சிருக்கும். அயனாக்கம் அடைஞ்சிருந்தால் அதன் மூலமாக உங்களுக்கு என்ன உருவாகிருக்கும்? ஹீலியம் பிளஸ் கேஸும், ஹீலியம் பிளஸ் கேஸும் ஒரு இலத்திரனும் விடுவிக்கப்பட்டிருக்கு. ஒரு இலத்திரனும் விடுவிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்க ஒரு H2 கேஸ் இருந்துட்டு வைங்க, H2 கேஸ் இருந்துட்டு வைங்க. முதலாவது என்ன நடந்திருக்கும்? அதனுடைய பிணைப்பு உடைஞ்சி 2 ஐதரசன் கேஸ் இந்த டியூப்ல உருவாகிக்கும். இந்த 2 ஐதரசன் கேஸ் இந்த டியூப்ல உருவாகினதுக்கு பிறகு என்ன உருவாகிக்கும்? அதுல இருந்து அயனாக்கம் அடைஞ்சு 2 H பிளஸ் கேஸும் 2 இலத்திரனும் விடுவிக்கப்பட்டிருக்கும். 2 H பிளஸ் கேஸும் 2 இலத்திரனும்
விடுவிக்கப்பட்டிருக்கும். சோ வேறுபட்ட வாயுக்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும்னு சொன்னால், வேறுபட்ட வகையை சேர்ந்த வேறுபட்ட வாயுக்கள் போடப்படுற நேரம் உங்களுக்கு என்ன உருவாகும்? வேறுபட்ட வாயுக்களால் உருவாக்கப்படக்கூடிய வேறுபட்ட நேர்க்கதிர்கள் உருவாகும். சோ இந்த உருவாகிற நேர்க்கதிர் தான் உங்களுக்கு என்ன செய்யுது? இந்த துலங்களுக்கு காரணமாக அமையுது. இந்த உருவாகிற நேர்க்கதிர் தான் உங்களுக்கான இந்த துலங்களுக்கு காரணமாக அமையுது. சோ எல்லாருக்கும் விளங்கிட்டா நேர்க்கதிர் ஒன்று எப்படி உருவாகுதுன்னு சொல்லி? எல்லாருக்கும் விளங்கிட்டா நேர்க்கதிர் ஒன்று எப்படி உருவாகுதுன்னு சொல்லி? கிவ் மீ a minute. எல்லாருக்கும் விளங்கிட்டா அந்த நேர்க்கதிர் எப்படி உருவாகுதுன்னு சொல்லி ஒரு தடவை ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க பாபு. இந்த வேறுபட்ட வாயுக்களை பயன்படுத்தும் போது என்ன செய்யுது? வேறுபட்ட வகையை சேர்ந்த நேர்க்கதிர் உருவாகுது. இப்ப நல்லா கவனிங்க நான் சொல்றது. சார் சொல்ற ஒவ்வொரு வாக்கும் வேத வாக்காக இருக்க போகுது. இப்ப நல்லா கவனிங்க. சரியா? ரைட். கவனிங்க பிள்ளைகள். வ- கத்தோட்டு கதிர் உருவாகியது கத்தோட்டு கதிர் உருவாகியது கத்தோட் பிளேட்ல இருந்து. அதாவது கத்தோட்டில் இருந்து தான் கத்தோட் கதிர் உருவாகிச்சு. ஞாபகம் இருக்குதானே? நாங்க ஒரு வளைந்த கத்தோட பயன்படுத்தினால் தலைமைப்பரப்புக்கு செங்குத்தாக வெளியேறிச்சு. கத்தோட்ல இருந்து தான் உருவாகிச்சு. ஆகவே முதலாவது டிஃபரண்ட், கத்தோட்டு கதிர் உருவாகினது கத்தோட்ல இருந்து. ஆனால் நேர்க்கதிர் உருவாகியது வாயு மூலக்கூறுட அயனாக்கத்துல இருந்து. சோ நேர்க்கதிர் வாயு மூலக்கூறுட அயனாக்கம் காரணமாகத்தான் உருவாகுது. இதுதான் முதலாவது டிஃபரண்ட். ஒரு கத்தோட்ரே கத்தோட்ல இருந்து உருவாகுது. ஆனால் நேர்க்கதிர் வாயு மூலக்கூறுட அயனாக்கத்தின் மூலமாக உருவாகுது. ப்ரொஃபசர் உங்கள்கிட்ட கேட்பாரு, கேள்வியில ப்ரொஃபசர் உங்கள்கிட்ட எம்சிக்குள்ள போடுவாரு, அனோட்டுல இருந்து அனோட்டு கதிர்கள் ஆரம்பிக்குதுன்னு போடுவாரு. சரியா பிள்ளையா? நீங்க சொல்லுங்க பாபு. அனோட்ல இருந்து அவை ஆரம்பிக்கப்படுவதால் ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்டினால் அவை அனோட்டு கதிர் என பெயரிடப்பட்டது அப்படின்னு சொல்லுவாரு. சரியா பிள்ளையா? நேர்க்கதிர்கள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானதுன்னு சொல்லி கேள்வியை போட்டுட்டு உங்களுக்கு போடுவாரு, அனோட்டிலிருந்து அவை ஆரம்பிக்கப்படுவதால் ரதர்ஃபோர்டினால் அவை அனோட் கதிர் என பெயரிடப்பட்டது. சரியா பிள்ளையா? பில. ஏன்? நேர்கதிர்கள் ஆரம்பிக்கப்படுவது எங்க இருந்து? வாயு மூலக்கூறினுடைய அயனாக்கத்துல இருந்து தான் உருவாகுது. சோ வாயு மூலக்கூறுட அயனாக்கம் தான் நேர்கதிருக்கு காரணம். அப்ப நீங்க இன்னொரு விஷயத்தையும் விளங்கிக் கொள்ளணும். இந்த இடத்துல இன்னொரு பண்பையும் விளங்கிக் கொள்ளணும். கத்தோட்டு கதிருக்கு இன்னும் ஒரு பண்பு இருக்குது. என்ன செய்யும்? வாயுக்களை அயனாக்கம் அடைய செய்யும் பண்பும் இருக்குது. அதை எங்க சரி எழுதி வச்சுக்கோங்க. கத்தோட்டு கதிருக்கு இன்னும் ஒரு பண்பு இருக்குது. என்னது? வாயுக்களுக்கு அயனாக்கம் செய்யற தன்மையும் இருக்குது. சரியா? சார் ஹீலியம் கேஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்? ஹீலியம் கேஸ் வந்து இரட்டை அணு இல்லையே, உடையறதுக்கு டைரக்டா ஹீலியம் அயனாக்கம் அடையும். இது ரெண்டு ரெண்டு சேர்ந்திருந்தா இந்த ரெண்டு ரெண்டு மூல உடையும் தனித்தனியா. ரைட். ஆகவே நேர்க்கதிர் வாயு மூலக்கூறுட அயனாக்கம் காரணமாக உருவாகுது. முதலாவது பாயிண்ட். ரெண்டாவது, நேர்க்கதிர்ல ஈயோவ எம் விகிதம் என்ன நடக்கும்? நேர்க்கதிர்ல ஈயோவ எம் விகிதத்துக்கு என்ன நடக்கும்? நேர்க்கதிர்ல ஈயோவ எம் விகிதம் மாறுமா மாறாதா? ஹலோ. ரைட். கவனிக்க முடியல. நேர்க்கதிர்ல ஈயோவ எம் விகிதம் என்ன நடக்கும்? மாறுமா மாறாதா? நேர்க்கதிர்ல ஈயோவ எம் விகிதம் மாறுபடும். ஏன்? ஏன்? வாயுக்கள் மாறும் போது வாயுக்கள் மாறும் போது பெறப்படக்கூடிய நேர்க்கதிரினுடைய வகையும் மாறுபடுது. உதாரணமா நைதரசனை போட்டா N+ கேஸ் வருது, ஆக்சிஜனை போட்டா O+ கேஸ் வருது, ஹீலியத்தை போட்டா ஹீலியம்+ கேஸ் வருது. சோ வாயு மாறும் போது மின்னிறக்க குழாயில் இருக்கக்கூடிய வாயுக்கள் மாறுபடும் போது பெறப்படக்கூடிய நேர்க்கதிரின் இயல்பும் என்ன செய்யும்? மாறும். ஆனால் இலத்திரன் அப்படி மாறாது. உலகத்துல
எங்கோ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு பெண்ணை பிடிச்சி அந்த பெண்ணும் இப்படித்தான் இருப்பான்னு நாங்க என்ன செய்யலாம்? ஊகிக்கலாம். அதாவது கேர்ள்ஸ்ன்னு சொன்னாலே இதுதான் குவாலிட்டி, இதான் பண்புன்னு நாங்க சொல்லலாம். கேர்ள்ஸுக்கு இருக்கக்கூடிய பொதுவான பண்புகளை நாங்க என்ன செய்யலாம்? பட்டியல் படுத்தலாம். ஆனா பாய்ஸை நாங்க என்ன செய்ய இயலாது, அப்படி ஊகிக்கலாம். ஏன்? ஆளுக்கு ஆள் என்ன செய்வான்? மாறுவான். அதாலதான் மாறிப்போன பாய்ஸை திருத்துறது தான் இந்த காலத்து மாடர்ன் கேர்ள்ஸுக்கு சரியான விருப்பம். நல்லா இருக்கிற பாய்ஸை பிடிக்காது, கெட்ட பாய்ஸை தான் இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு பிடிக்கும். ஏன்? ஏ தம்பி, அவங்க என்ன செய்வாங்க? கெட்டவனை எடுத்து திருத்த பார்ப்பாங்க. வெரி குட். என்ன செய்வாங்க? கெட்டவனை எடுத்து திருத்த பார்ப்பாங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி காதல் கதைகள் கேள்விப்பட்டிருக்கீங்க? நம்ம சொல்லுவோம், அடியே அவனை பார்க்காதடி சொல்லுவாங்க. ஏடா, அவன் கெட்டவன்டி, அதாலதான் எனக்கு பிடிக்கும். அப்ப ஏன் அவனை கெட்டவன்டி தெரிஞ்சும் பார்க்கிறாய்? அவன் என்கிட்ட வந்தா மாறிடுவான், நாங்க திருத்தி எடுப்போம். ஸோ டிராகன் படம் பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கு. சரியா? சோ மூலகங்கள் மாறினாலும் பெறப்படக்கூடிய கத்தோட்டு கதிர் இயல்பு மாறாது. ஆனால் மூலகங்கள் மாறும்போது பெறப்படக்கூடிய அனோட்டு கதிர் இயல்பு என்ன செய்யும்? மாறும். சோ எம் விகிதம் மாறும். ரைட். நேர்கதிர்ற ஏற்றம் என்ன? பாசிட்டிவ் நேரேற்றம். ரைட். நேர்கதிர்கள் நேர்கதிர்கள் மின்புலத்தில் வைக்கப்பட்டால் நேர்கதிர்கள் மின்புலத்தில் வைக்கப்பட்டால் என்ன செய்யும்? அவை மறையேற்றத்தின் பக்கமாக திரும்பலடையும். அவை மறையேற்றத்தின் பக்கமாக என்ன செய்யும்? திரும்பலடையும். நேர்கதிர்கள் நேர்கதிர்கள் கத்தோட்கதிர்களை போலவே கத்தோட்கதிர்களை போலவே காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டால் கத்தோட்கதிர்களைப் போலவே காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டால் அவை என்ன செய்யும்? அவை என்ன செய்யும்? ஆ ஆ ஃப்ளெமிங்கின் இடக்கை விதிக்கு அமைவாக திரும்பலை காட்டும். ஃப்ளெமிங்கின் இடக்கை விதிக்கு அமைவாக திரும்பலை காட்டும். ஸோ பாசிட்டிவ் எங்கால நேரோட்டம் இருக்கோ அங்கால தான் மின்னோட்டம் போகும். ஆகவே ஃப்ளெமிங்கின் இடக்கை விதிக்கு அமைவாக அவை என்ன செய்யும்? திரும்பலை காட்டும். சரிதானே? ஸோ சரியா? விச ஓட்டம் இப்படி இருக்கி, ஓட்டம் இப்படி இருக்கி, காந்த விசை இப்படி இருக்கி. ஸோ உள்நோக்கி போகும். ஸோ உள்நோக்கி போகும். ஸோ ஃப்ளெமிங்கின் இடக்கை விதிக்கு அமைவாக என்ன செய்யும்? நேர்கதிர்களும் திரும்பலை காட்டும். ஆகவே நேர்கதிர்னு சொல்றது என்ன கதிர்? என்ன கதிர்? கத்தோட்டு கதிர்களைப் போலவே இந்த நேர்கதிர்களும் ஒரு மின்காந்த கதிர் அல்ல. ஒரு மின்காந்த கதிர் அல்ல. ரெண்டும் ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஒரு மின்காந்த கதிர் அல்ல, அது மாதிரி ஒரு காந்த கதிர் அல்ல. ஒரு காந்த கதிர் அல்ல. அது வெறுமனே ஒரு சாதாரண மின்கதிர். வெறுமனே அதுவும் ஒரு சாதாரண மின்கதிர். ஆகவே அதுல வேகம் 3 × 10⁻⁸ ms−1 என்ன செய்யாது? இருக்க முடியாது. ஆகவே அதுல 3 × 10⁻⁸ ms−1 வேகம் என்ன செய்யாது? அதுக்கு இருக்காது. அதை விட குறைந்த ஒரு வேகம் தான் என்ன செய்யும்? அதுக்கு இருக்கும். சரியா? Sir, we learned that the E/m rate doesn't change for proton. Who told that? Definitely, E/m rate will be different for the proton. Why? Why? Because when the gas change, you are occurring negative ray also change. Simply, you can identify from here. If you are using oxygen gas, you maybe get O plus gas. If you are using nitrogen gas, you maybe get N plus gas. You know definitely oxygen molar mass and nitrogen molar mass very different, right? You know that. உங்களுக்கு தெரியும் நல்லாவே ஆக்சிஜன் சார் மூல கூட்டத்தி நீவு மூலர்த்தி நீவு 16 g/-1. நைட்ரஜன் சார் மூல கூட்டத்தி நீவு 14 mol-1. The 14 g/-1. So you will definitely get different mass. But the Q is equal, I'm sure. Q is equal, but mass is different. Vilayincha Asmat?
ஏற்றம் சமன், ஏற்றம் சமன் மில்லிகன், ஏற்றம் சமன், ஆனால் மாஸ் டிஃபரண்ட். ஓகே, ஸோ கவனிங்க. ஸோ இது ஒரு மின்காந்த கதிரும் அல்ல, காந்த கதிரும் அல்ல, ஒரு மின் கதிர். இதனுடைய ஏற்றம் எவ்வளவு? இதனுடைய ஏற்றம் எவ்வளவு? நல்ல ஞாபகம் வைங்க பிள்ளைகள். இதனுடைய ஏற்றம் இலத்திரனுக்கு இருக்கக்கூடிய அதே ஏற்றம் தான், ஆனால் சின்ன ஒரு டிஃபரெண்ட் என்னன்னு சொன்னால் இதுல ஏற்றம் நேரேற்றம். ஸோ சக 1.602 தர 10 19 கூலோம். அதுதான் இதுல ஏற்றமும், அதுதான் இதுல ஏற்றமும். சரியா? இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்கள் தான் இதுக்கு இருக்குது நேர்கதிருக்கு. ஸோ நேர்கதிர்களுக்கும் என்னது சக்தியை காவுற தன்மை இருக்குது. அது ஒரு மின்கதிர். ஸோ அடிப்படையில இவ்வளவு விஷயங்களும் நீங்க தெரிஞ்சிருக்கணும். ரைட்? எத்தனை பேருக்கு நேர்கதிர் பற்றி ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சிச்சு? ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க பாப்போம். கத்தோட்ட கதிர்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான பண்புகள் நேர்கதிர்களுக்கும் இருக்குது. சரி, ஸோ டியூட் எடுங்க பிள்ளைகள், டியூட் எடுங்க, டியூட் எடுங்க. உயர் அழுத்த வேறுபாடு, தாழ்ந்த அமுக்கம் என்பன இரக்க குழாயில் பிரயோகிக்கப்படும் நிலையில் துளையிடப்பட்ட விசேட வகையான கத்தோட் முனை பயன்படுத்தப்படும் போது கத்தோட் பக்கமாக ஒரு வகையான கதிர் வெளிரிய சிவப்பு நிறத்தில் வெளியேறுவது. எழுதுங்க அந்த ஸ்பேஸ்ல. யூஜின் கோல்ஸ்டீன், கோல்ஸ்டீன் எனும் விஞ்ஞானியினால் முதன்முறையாக அவதானித்து பதிவு செய்யப்பட்டது. யூஜின் கோல்ஸ்டீனால் முதன்முறையாக அவதானித்து பதிவு செய்யப்பட்டது. அடுத்தது பாருங்க. இவ்வாறு வெளியேறும் அவ்விசேட கதிர்கள், இவ்வாறு வெளியேறும் அவ்விசேட கதிர்கள், எழுதுங்க ஸ்பேஸ்ல. யூஜின் கோல்ஸ்டீன், சாரி, இவ்விசேட கதிர்கள் எழுதுங்க கால்வாய் கதிர் என, கால்வாய் கதிர் என யூஜின் கோல்ஸ்டீனால் பெயரிடப்பட்டு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. அடுத்த லைன் எழுதுங்க நேர்கதிர் என தொம்சனினால் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. அனோட்டு கதிர் என என்னது ரதர்ஃபோர்டினால் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. ஸோ குறித்த பரிசோதனை மீண்டும் ரதர்ஃபோர்டினால் மேற்கொள்ளப்பட்ட போது குறித்த கதிர்கள் அனோட் கதிர் என பெயரிடப்பட்டது. ஸோ மூண்டையும் ஃபில் பண்ணுங்க வடிவா, மூண்டையும் ஃபில் பண்ணுங்க. மூண்டையும் வடிவா ஃபில் பண்ணுங்க. இதிலிருந்து கால்வாய் கதிர்கள், அனோட் கதிர்கள், நேர்கதிர்கள் என பெயரிட குறிப்பிடப்படும் அனைத்து கதிர்களும் ஒரே வகையான கதிரையே குறிக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக அறியலாம். ஸோ நேர்கதிரின் உருவாக்கம். உயர் மின்னழுத்தம் மின்னிறக்க குழாயில் பேணப்படும் போது முதலில் குழாயில் உள்ள வாயு மூலக்கூறின் பிணைப்புகள் உடைகின்றது. பின்னர் கத்தோட்டு கதிர்கள் அவ்வாயு மூலக்கூறின் அணுக்களில் மோதி அவற்றிலிருந்து இலத்திரன்களை வெளியேற்றல் செய்கின்றன. கீழே இருக்கிற ஸ்பேஸ்ல உங்களுக்கு தேவையான இந்த உதாரணத்தை எழுதுங்க. எழுதி இந்த 4 நேர்கதிரையும் ஹைலைட் பண்ணி பக்கத்துல நேர்கதிர்கள்னு போட்டு காட்டுங்க. இந்த 4 நேர்கதிரையும் ஹைலைட் பண்ணி நேர்கதிர்கள்னு போட்டு காட்டுங்க கீழே இருக்கிற ஸ்பேஸ்ல. இவ்வாறு அணுக்கள் இலத்திரனை இழந்து அயனாக்க பெறும்போது உருவாகும் குறித்த நேர் அயன்களே இறக்க குழாயில் தோன்றும் நேர்கதிர்கள் ஆகும். ஸோ எல்லாம் எழுதி முடிச்சாக்கள் ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க அவசரமா. டியூட் இல்லாதாக்கள், இன்னும் பிரிண்ட் செய்யாதாக்கள் கொஞ்சம் பொறுங்க. நீங்க பெய்ட் செஞ்ச, இப்போ நீங்க பெய்டு ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா இன்னொரு 2 நாள் 3 நாள்ல உங்களுக்கு டியூட் வீட்டுக்கு வந்துடும். அதே நேரம் இன்றைக்கு முதலாக கிளாஸுக்கு வந்துக்கிறார்கள், நான் ஒண்ணுமே செய்யல. நீங்க டியூட்டை வந்து எங்களோட குரூப்ல இருந்து எடுத்துக்கொள்ளலாம். இன்ட்ரோ பிடிஎஃப் கொண்டு போட்டு தான் இருக்கிறேன்.
ஓகேவா? எழுதி முடிச்சாக்க ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க அவசரம். எழுதி முடிச்சாக்கள் ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க அவசரம். சரி. சோ கீழே பிள்ளைகள், கத்தோட்டு கதிர்கள் இலத்திரன்களை வெளியாற்றல் செய்கின்ற அந்த பக்கத்துல உங்களுக்கு தேவைண்டா கீழே நீங்க எழுதி வைங்க வேற கலப்பினால. அப்ப கத்தோட் கதிர்கள் வாயுக்களை அயனாக்கம் செய்யக்கூடியவைன்னு எழுதி வைங்க. ரைட். அடுத்த பேஜ்ல பாருங்க, நேர்க்கதிர்கள் பற்றிய மேலதிக ஆய்வானது ஜே தோம்சனினால் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டது. இந்த இவ்வளவு ஆய்வும் தோம்சன் தான் செஞ்சாரு. ஸோ நேர்க்கதிர் பற்றிய மேலதிக ஆய்வானது ஜே தோம்சனினால் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டது. ரைட். அதுலேருந்து நான் தோம்சன் ஆய்வு முடிவுகளை தந்திக்கிறேன். சும்மா நோமலா வாசிச்சாலே உங்களுக்கு விளங்கும் என்ன மாதிரி முடிவுகள் அப்படின்னு சொல்லி. சிம்பிளான முடிவுகள் தான், ஆல்ரெடி நாங்கள் விளங்கப்படுத்தின முடிவுகள். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நாங்கள் தெளிவாக விளங்கப்படுத்தக்கூடிய முடிவுகள். ஸோ அதால் நீங்கள் பெருசாக அதை ஒரி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. பார்த்தாலே விளங்குது, நேர்கதிர் பயணப்பாதையில் பொதுவாக நேர்கோட்டில் அமையும். அது கதிர் பொதுவாக நேர்கோட்டில் அமைகிறது ஒரு சாதாரண விடயம், அங்கே போலதான். ஸோ வைக்கப்பட்ட பொருளுக்கு நிழலையும் தரும், அதுவும் ஓகே. நேர்கதிர் வைக்கப்பட்ட பாதையில் பச்சில்லை சுழற்றக்கூடியது, அதுவும் சரி, ஓகே. அதுக்கும் என்ன இருக்கப்ப துணிக்கை குணாதிசயங்கள் இருக்குது. ஆல்ரெடி நல்ல வடிவ விளங்கப்படுத்துகிறேன் எப்படி இது நடக்குதுன்னு சொல்லி. ஸோ கால்வாய் கதிர்கள் மின்புலத்தினுள் மறை முடிவிடத்தை நோக்கி அசைவதால் அவை நேரேற்றம் பெற்ற துணிக்கைகள், அதுவும் சரி. அனோட்கதிரின் இயல்புகள் மின்னிறக்க குழாயில் எடுக்கப்படக்கூடிய வாயுவுடன் மாறுபடக்கூடியது, அதுவும் ஓகே. அதாவது வேறுபட்ட வாயுக்கள் தோற்றுவிக்கும் அனோட்கதிர்கள் வேறுபட்ட திணிவையும் வேறுபட்ட ஏற்றங்களையும் கொண்டவை, ஓகே. வேறுபட்ட திணிவு வேறுபட்ட ஏற்றம், எனவே வேறுபட்ட வாயுக்களில் பெறப்படும் அனோட்கதிர்கள் ஏற்றத்தின் கீழ் பருமன் என்ன செய்யும், மாறக்கூடியதாகும். ஸோ கீழே அதே பேஜில் வேற கலப்பினால் எழுதுங்க பிள்ளைகள், வேற கலப்பினால் எழுதுங்க. அவடத்த இடையில எழுதிக்கோங்க. நேர்கதிர்கள் வாயு மூலக்கூறின் அயனாக்கத்திலிருந்து தோற்றம் பெறும் எழுதிக்கோங்க. பக்கத்துல அனோட்டில் இருந்து போட்டு வெட்டுங்களாம். நேர்கதிர்கள் வாயு மூலக்கூறின் அயனாக்கத்திலிருந்து பிரக்கெட்டுக்குள்ள அனோட்டில் இருந்து போட்டு வெட்டுங்க. வெட்டிட்டு பிரக்கெட்டை மூடிட்டு எழுதுங்க, தோற்றம் பெறும். ஸோ அனோட்ல இருந்து தோற்றம் பெறல, வாயு மூலக்கூறோட அயனாக்கத்துல இருந்து தான் தோற்றம் பெறுறது. இப்ப நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்க போறேன், பொய் சொல்லாம சொல்லணும், சரியா? ரைட். நான் இப்போ உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஒரு விஷயம் கேட்க போறேன், பொய் சொல்லாம சொல்லணும், சரியா? ரைட். எத்தனை பேர் இந்த கெமிஸ்ட்ரி கிளாஸ் தவிர வேற கெமிஸ்ட்ரி கிளாஸ் போய் இருந்து பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க இது வரைக்கும்? நான் சும்மா உங்களோட கோவத்துக்கு கேட்கல, நோமல சும்மா இப்போ நீங்க படிச்ச விஷயங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு ஒப்பீடு செய்யறதுக்கு கேட்குறேன். எத்தனை பேர் வெளி கிளாஸஸ் இருந்துட்டு வந்தீங்க, நேரடி கிளாஸ்லயோ அல்லது ஆன்லைன்லயோ வேற வேற கிளாஸஸ் போயிட்டு பார்த்துட்டு வந்தாங்க? எத்தனை பேர் இருக்கிறேன்? அது பிழை இல்லை, நீங்க எல்லாத்தையும் போய் பாருங்க தாராளம். நான் இன்னொரு ஆள்கிட்ட படிக்கிறத ஒரு நாள் நான் வெறுக்க மாட்டேன், ஏன்னா நீங்க இன்னொரு ஆள்கிட்ட படிச்சா தான் என் அருமை விளங்கும். நீங்க இன்னொரு இடத்துல போய் கெமிஸ்ட்ரி படிச்சா தான் ஏன் அருமை என்னன்னு உங்களுக்கு விளங்கும். ஆன்சர் பண்ணுங்க, போய் சொல்லாம சும்மா உண்மையை சொல்லுங்க. எனக்கு தெரியும் எப்படியும் கிளாஸ்ல 50 இருந்தா அந்த 50 பேரும் படிச்சுப்பீங்க. ஸோ நோமலா ஒரு ஹேண்ட்ஸ்அப், ஜஸ்ட் ஒரு நாலேஜ் தான் ஒரு விஷயம் கேட்க போறேன் அவசரமா. போய் இல்லைன்ற ஆக்கள் கீழே கமெண்ட் ஒன்று கொடுங்க பாப்போம். பொய் சொல்லக்கூடாதான் என்றைக்குமே. நம்மளுக்கு படித்தார சார் மட்டும் பொய் சொல்லக்கூடாது, சரியா? கஷ்டமோ நஷ்டமோ கசப்போ இனிப்போ உண்மையை தான் சொல்லணும். நம்மளுக்கு படிக்கத்தார சார் மட்டும் ஒரு நாளும் பொய் சொல்லக்கூடாது. போனாக்கள் ஹேண்ட்ஸ்அப் பண்ணுங்க, போயில்லாதாக்கள் கீழே கமெண்ட் போடும். போனாக்கள் ஹேண்ட்ஸ்அப் பண்ணி வைங்க சும்மா நம்மள நம்மள பாப்போம். சரி, கிட்டத்தட்ட 11 பேர் போய்க்கிறீங்க. ரைட். இந்த 11 பேர்ல 12 பேர் ஓகே, வேற ஜாக்கள் போயில்ல, ஓகே. இப்ப இந்த 12 பேர்ல எத்தனை பேர் எத்தனை பேர்
அந்த போன கிளாஸ்ல திருப்தி அடைஞ்சீங்கன்னு சொல்லி ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க. இப்ப நான் எல்லாரையும் ஹேண்ட் டவுன் பண்ணி விடுறேன். சரி, நான் சும்மா இப்போ உங்களோட கோவிக்க மாட்டேன்னா திரும்பவும் சொல்றேன். நீங்க போன கிளாஸ்ல இங்கேயோட கம்பேர் பண்ணும்போது எத்தனை பேர் திருப்தி அடைஞ்சீங்க? இப்ப நீங்களே சொல்றீங்க 13 பேர் போனட்டு சொல்லி. சரி, நீங்க போன இடத்துல எத்தனை பேர் திருப்தி அடைஞ்சீங்க? அதாவது இங்க இருக்கிற சாட்டிஸ்பேக்சன், நீங்க அரை மணித்தியாலம் படிச்சாலும் ஒரு கெமிஸ்ட்ரியில எடுக்கலாம்ன்ற நம்பிக்கையும் ஒரு தன்னம்பிக்கையும், இந்த நோட்ஸை பார்த்து படிச்சாலே ஒரு விளங்கும் ஒரு அழகான ஒரு நீட்னஸ் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி உருவாகும். இல்லைங்கதா? இந்த நோட்ஸை பார்த்து படிச்சாலே இது படிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உருவாகும். எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணீங்க? எத்தனை பேர் நம்ம நோட்ல அதை ஃபீல் பண்ணீங்க பாப்போம். நான் சொல்ற விஷயம், ஒரு நம்ம கிளாஸுக்கு வந்தா நம்ம ஒரு கிழமைக்கு பிறகு சந்திச்சாலும் அந்த ஒரு 10 நிமிஷத்துல நம்மளோட மென்டாலிட்டி மாறும். நம்ம படிக்கணும்ன்ற ஆர்வம் வரும், நம்மளுக்கு செய்யலும்ன்ற தன்னம்பிக்கை வரும். ஆ நம்மளுக்கு அந்த நோட்டை பார்த்தாலே படிக்க ஒரு ஆசை வரும். அந்த மென்டாலிட்டிக்கு தான் நாங்க படிப்பிக்கிறோம். சரியா? ஸோ ஒரு நாளும் இன்னொரு இடத்துல போய் படிக்கிறது நான் கீழே சொல்றதும் இல்லை, மட்டம் தட்டுறதும் இல்லை. ஆனால் நீங்க இன்னொரு இடத்துல போய் படிக்கிறத நான் விரும்புறேன். ஏன்? நீங்க இன்னும் எல்லாரும் இன்னொரு இடத்துல போய் படிச்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த இடத்துல படிப்பிக்கிற ஆள் அருமை விளங்கும். விளங்குதா? கம்பேர் பண்றதுக்கு உண்டு தேவையே. இப்ப பசி எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி சாப்பாடு இல்லாத ஒத்தன்ட்ட கேட்டதான் விளங்கும். சரியா? பசி எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி சாப்பாடு இல்லான்ட்டு கேட்டா அது மாதிரி நீங்க இன்னொரு இடத்த போய் பார்க்கணும், போய் படிச்சு பார்க்கணும். ஒரு 2 மாசம் 3 மாசம் கிளாஸ் போய் பாரு. அப்ப விளங்கும் என்னது சர்ச்சிங் ஃபார் அ கோல்ட் வி லாஸ்ட் அ டைமண்ட்னு விளங்கும். ஐ எம் ஷுவர் யூ வில் பி டெஃபினெட்லி ரியலைஸ் தட் ஒன். இந்த 2 வருஷத்துல நீங்க சுவரா அதை தெரிஞ்சு கொள்ளுங்க. சரி, could I know your full name, sir? Muhammad Ayaz. My father's name is Aziz, so I just Ayaz Aziz using that one because I like it. Okay, so ஒன்றெழுதிடம் என்னது? நேர்கதிர் வாயுக்கள் அயனாக்கம். ரைட். இன்னொரு பாயிண்ட் வேற கலப்பினா எழுதி வைங்க. இன்னொரு பாயிண்ட் வேற கலப்பினா எழுதி வைங்க. நேர்கதிர்கள் யாவும் மின் கதிர்கள் ஆகும். பக்கத்துல காந்த கதிர் எழுதி வெட்டுங்க, மின்காந்த கதிர் எழுதி வெட்டுங்க, 3 தர 18 ms-1 எழுதி வெட்டுங்க. சரியா? ரைட். ஸோ இதோட நேர்கதிர் பற்றிய ஆய்வு நிறைவுக்கு வருது. இப்ப நாங்க என்ன செய்யணும்? இனி கதிர் தொழிற்பாடுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நாங்க இப்ப பார்க்கணும். சரி, ஸோ நாங்க இப்ப என்ன செய்யறோம்? கதிர் தொழிற்பாடுன்னு சொல்லக்கூடிய விடயத்துக்குள்ளு போ. சரி, ரைட். ஸோ இதை நான் அழிக்கிறேன். ரைட். கவனி, ஒரு பிரித்தானியாவை சேர்ந்த விஞ்ஞானி ஒரு ஆள் தான் முதலாக உறுதியற்ற கருக்களை உடைய மூலகங்கள், உறுதியற்ற கருக்களை உடைய மூலகங்கள் கதிர்களை வெளிப்படுத்துவது கண்டுபிடிக்கப்பட்டது. சரியா? உறுதியற்ற கரு இருந்தால், உறுதியற்ற கரு ஒன்று இருக்கின்ற வைப்போம், உறுதியற்ற கரு ஒன்று இருக்குது. இந்த உறுதியற்ற கருவை கொண்ட இந்த மூலகம் கதிர்களை என்ன செய்து தன்னிலிருந்து வெளிநோக்கி காலல் செய்து, தன்னிலிருந்து வெளிநோக்கி இந்த மாதிரி கதிர்களை காலல் செய்து.
இந்த செயற்பாட்டுக்கு சொல்ற பேர் தான் கதிர் தொழிற்பாடு. கதிர் தொழிற்பாடு. இந்த கதிர் தொழிற்பாடுன்னு சொன்னால் இங்கிலீஷ்ல நாங்க சொல்லலாம் ரேடியேஷன். இது எப்படி நடக்குன்னு சொல்லி பிசிக்ஸ்ல நீங்க கடைசி யூனிட்ல படிப்பீங்க. மெட்ரன் ரேடியேஷன் சொல்லக்கூடிய யூனிட்ல நீங்க படிப்பீங்க கதிர் தொழிற்பாடு. இந்த கதிர் தொழிற்பாட்டை கண்டுபிடிச்சது ஒரு பௌதீக ரசாயனவியலாளரான ஹென்றி பெக்யூரல் சொல்லக்கூடிய விஞ்ஞானி. பெயர்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஹென்றி பெக்யூரல். ஹென்றி பெக்யூரல் சொல்லக்கூடிய விஞ்ஞானி தான் இந்த கதிர் தொழிற்பாடு சொல்லக்கூடிய விஷயத்தை கண்டுபிடிச்சார் முதலாக. இப்படி கண்டுபிடிச்சிட்டு அவரு மேலதிகமாக பரிசோதனை செஞ்சாரு. பெருசா ஒன்றும் வெற்றியை காணல. ஆனா பிற்பட்ட காலத்துல இன்னும் ஒரு விஞ்ஞானி இந்த கதிர் தொழிற்பாட்டை மேற்கொண்டார். சரியா? இப்படி ஒரு மெஷின் ஒன்று சும்மா வச்சு இதுக்குள்ள இருந்து ஒரு மூலகம் கதிர்களை காலல் செய்துன்னு எடுப்போம். இதுக்குள்ள இருந்து ஒரு மூலகம் என்ன செய்து கதிர்களை காலல் செய்துன்னு எடுப்போம். இதுல இருந்து கதிர்கள் இப்படி வருது. இந்த கதிர்களை ஒரு மின்புலத்துல செலுத்துறாரு. இந்த வரக்கூடிய கதிர்களை ஒரு மின்புலத்துல செலுத்துறாரு. சோ மின்புலத்துல நேர்முடிவிடம் தான் இருக்குது. மின்புலத்துல மறை முடிவிடம் தான் இருக்கு. சோ இந்த இடத்துல என்ன செய்யுது? கதிர்கள் பிரிவடைஞ்சி இந்த பரப்புல போய் மோதுது. சோ இங்க இருந்து இப்படி ஒரு கதிர் போகுது. சோ வந்த கதிர்கள் தான் இருக்குது. வடிவ காற்று கதிர் தொழிற்பாடு மூலமாக வரக்கூடிய கதிர்கள் எல்லாம் வந்து இந்த இடத்துல வச்சு என்ன நடக்குது? அந்த கதிர்கள் மின்புலத்துல பிரிவடைஞ்சு சில கதிர்கள் பிரியாம நேரா போகுது. சில கதிர்கள் என்ன செய்யுது? பிரியாம நேரா போகுது. அந்த கதிர்கள் ஏற்றமற்ற திணிவற்ற கதிர்கள். அது 00 காமா 00. இந்த கதிருக்கு அவர் வச்ச பேர் காமா கதிர். சரி. சோ அது மின்புலத்துல திரும்பல் அடையல. சரி. இன்னும் ஒரு கதிர் மின்புலத்துல திரும்பல காண்பிச்சது எப்படின்னு சொன்னால் மறை முடிவிடம் பக்கமாக திரும்பல காட்டுது. சரியா? இன்னும் ஒரு கதிர் மின்புலத்துல மறை முடிவிடம் பக்கமாக திரும்பல காட்டுது. சோ நாளைக்கு உங்களோட படத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறி தந்தீங்கன்னா இல்லையே? ஓகே தானே? அதே பக்கம் தானே வரைகிறேன். சோ இன்னும் ஒரு கதிர் மின்புலத்தினுடைய நேர்பக்கமாக திரும்பல் அடையுது. இதுதான் பீட்டா கதிர். சய ஒன்றுக்கு 0 இதுல குறியீடு. அதாவது அதனுடைய ஒரு மூல்ட திணிவு 0, ஒரு மூல்ட ஏற்றம் சய ஒரு ஃபரடே. இதுல ஒரு மூல்ட திணிவு 0, ஒரு மூல்ட ஏற்றமும் 0. இன்னும் ஒரு கதிர் மறைமுடிவிடத்தின் பக்கமாக திரும்பல் அடையுது. அதுதான் அல்பா கதிர். அதுல ஒரு மூல்ட ஏற்றம் சக 2 ஃபரடே. அதோட ஒரு மூல்ட திணிவு 4 கிராம். ஆகவே ஒரு கதிர் தொழிற்பாட்டின் ஊடாக 3 வகையான கதிர்கள் காலல் செய்யப்படுதுன்னு சொல்லக்கூடிய இந்த விடயத்தை பிறகு மேலதிக ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சது யார் என்றால் ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட் தான் இந்த கதிர் தொழிற்பாடு மூலம் 3 வகையான கதிர்கள் காலல் செய்யப்படுவதை கண்டுபிடிச்சார். சரியா? சோ இதுல சில கதிர்கள் இலத்திரனுக்கு ஒப்பானவை. உங்களுக்கு தெரியும் இலத்திரண்ட குறியீடு என்னது? -1க்கு 0. இது ஒப்பானதுதான் யாரு? பீட்டா. சும்மா யோசிச்சு பாருங்க. சோ ஒரு இலத்திரண்டு சொல்றதும் ஒரு பீட்டா கதிர்னு சொல்றதும் கிட்டத்தட்ட ஒன்று. சரியா? அதே நேரம் ஒரு அல்பான்னு சொல்றது +2க்கு 4. ஒரு அல்பான்னு சொல்றது +2க்கு 4. இது அண்ணளவாக யாருக்கு ஒத்தது தெரியுமா? ஹீலியம் அணோட கருவுக்கு ஒத்தது. எப்படி தெரியுமா? இங்க பாருங்க. ஹீலியம் சொல்லக்கூடிய மூலகத்தை எடுத்தா அதோட கருவுல 2 புரோத்தன் இருக்கு. அதோட மூலாம் சக்தி மட்டத்துல 2 இலத்திரன் இருக்கு. நான் சொல்றது சரியா இல்லையா? எத்தனை பேருக்கு விளங்குது? ஹீலியம்னு சொல்ற மூலகத்தை எடுத்தா அதுல கருவுல 2 புரோத்தன் இருக்கு. அதை சுத்தி 2 இலத்திரன் இருக்கு.
சோ ஹீலியம் கருவுக்கு அண்ணளவாக இது ஒத்தது. ஏன் கருவுல இருக்கிற ரெண்டு புறத்து ரெண்டு ஏற்றம் எவ்வளவு 2+. அதே நேரம் அதுல என்னது ஹீலியத்துல திணிவு என்னது 4. சோ அண்ணளவாக ஹீலியத்துல கருவே ஒத்தது. சரியா? அதே நேரம் காமான்றது மின்புலத்திலேயோ காந்த புலத்திலேயோ திரும்பல் அடையாத ஒரு கதிர். ஆகவே இது என்ன கதிர்? மின் காந்த கதிர். அதாவது மின்புலத்துக்கும் காந்த புலத்துக்கும் செங்குத்தாக பயணிக்கக்கூடியது. சோ மின்காந்த கதிர். மின்காந்த கதிர்னு சொன்னால் இது என்ன செய்யும்? இது என்ன செய்யும்? 3 × 10⁻⁻⁻⁻⁻⁻⁻⁻⁻⁻ வேகத்துல பயணிக்கும். ஆனா இது ரெண்டும் என்ன கதிர்? இது ரெண்டும் என்ன கதிர்? மின் கதிர். இது ரெண்டும் என்ன கதிர்? மின் கதிர். ஆகவே மின்புலத்திலையும் காந்த புலத்திலையும் அது ரெண்டும் திரும்பலை காட்டும். விளங்கிட்ட அந்த கதிர்களை பத்தி பேசிக் ஐடியா விளங்கிட்டா எல்லாருக்கும் ஹேண்ட்ஸ்அப் பண்ணுங்க. ஒண்ணுமே இல்ல, உறுதியற்ற கருக்கள் மூலம் கதிர் தொழிற்பாடு நடக்குன்றதை கண்டுபிடிச்சது யாரு? ஹென்றி பெக்யூரல். அவருடைய மேலதிக ஆய்வு செஞ்சது ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட். அல்பா பீட்டா காமான்னு சொல்லக்கூடிய 3 கதிர்களை கண்டுபிடிச்சார். அந்த கதிர்களுடைய இயல்பு உங்களுக்கு சார் சும்மா சொல்லி தந்தேன். விளங்கி எல்லாருக்கும் ஒரு தடவை ஹேண்ட்ஸ்அப் பண்ணுங்க. சோ பிரான்ஸ் விஞ்ஞானியான கீழே பாருங்க ஹென்றி பெக்யூரல், ஸ்பெல்லிங்கோட அப்படியே பார்த்து எழுதுங்க. ஹென்றி பெக்யூரல் என்பவரால் அணுக்களின் கதிர்வீசல் முதன்முறையாக கண்டுபிடிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து பிரித்தானிய பௌதிகவியலாளரான ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்டினால் கதிரியக்க பதார்த்தங்களான ஸ்பேஸ் ஒன்று வந்திருக்கணும், டைப்பிங் மிஸ்டேக்ல, எனும் 3 வகை கதிர்ப்புகளும் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. ஸோ பக்கத்துல வேண்டா எழுதி காட்டுங்க. அந்த படத்துல நீங்க வேண்டா குறிச்சு காட்டலாம் பிள்ளைகள், அல்பா பீட்டா காமாண்டு. அந்த படத்துல நீங்க குறிச்சு காட்டலாம். அப்படிலாட்டி அந்த வசனத்தை டேஷ் பண்ணி அல்பா பீட்டா காமாண்டு எழுதலாம். கீழே ஒரு ஸ்பேஸ்ல வடிவா எழுதி வைங்க. பீட்டாவும் அல்பாவும் மின்கதிர், காமான்னு சொல்றது மின்காந்த கதிர். ஸோ இது போலத்தையும் எழுதி வைங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் எங்களோட வகுப்புல நாங்க ஒரு முக்கியமான ஆய்வை நாங்க தொடங்குறதுக்கு இருக்கிறோம். ரதர்ஃபோர்டின் பொத்தாட்டு பரிசோதனை, அதன் புரோத்தன் பற்றிய ஆய்வு ஏலவல் சிலபஸ்ல முக்கியமான ஒரு இடம், கேள்விகளுக்கு வரும். ஸோ மோஸ்ட்லி நாங்க நாளைக்கு அணுமாதிரி உருவெல்லாம் முடிக்கலாம். சரியா? ஸோ மோஸ்ட்லி எங்களோட நாளைய கிளாஸோட உங்களோட ஃப்ரீ கிளாஸஸ் இந்த செஷன் எல்லாம் என்ன செய்யும் இன்ஷா அல்லாஹ் மோஸ்ட்லி நிறைவுக்கு வரும். சரி, ஓகே. ஸோ நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் வகுப்புகளில் சந்திப்போம். வகுப்புகளில் நீங்க படிக்கணும்னால உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நான் சொல்றேன், கேளுங்க. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ தெரியா, எங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவன் வேலை செய்யும் போது தான் எங்களுக்கும் வேலை செய்யறதுக்கு மனசு வரும். சரியா? பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும்னுவாங்க. நம்மட கிளாஸ்ல உதாரணமா நம்ம ஏதோ ஒரு ஸ்கூல்ல இருந்து படிக்கிறோம். நம்மட கிளாஸ்ல நம்மகிட்ட அயசட்ட கிளாஸ் வர இன்னும் 2 பிள்ளை இருக்குன்னு வைப்போம். அது ஒரு எக்ஸாம்ல 70 எடுத்தா, நம்ம அந்த எக்ஸாம்ல 50 எடுத்தா, அதுக்கு அடுத்த எக்ஸாம்ல நமக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று வரும். ரைட், சர்ட்ட படித்தேன், அது 70 எடுத்திருக்கி, இப்ப நம்மளுக்கும் 71 எடுக்கலாம்னு சொல்லி ஒரு போட்டி போடுற மனசு ஒன்று வரும், ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று வரும். அதுவே அதுவே நம்ம இப்ப ஒரு ஸ்கூல்ல இருக்கிறோம். அந்த ஸ்கூல்ல கெமிஸ்ட்ரிக்கு ஒழுங்கா நடக்குதும் இல்லை, இதாக்குதும் இல்லை. எல்லா பிள்ளைகளும் 30, 40, 50 தான் எடுக்குது. நம்ம மட்டும் 70 மார்க்ஸ் எடுக்கிறோம் வைங்க. அப்ப சிங்கம் இல்லாத காட்டுல நரி ராஜா. இந்த 2.5 வருஷத்துக்கும் நீங்க அந்த 70 மட்டும்தான் எடுப்பீங்க. அதை விட ஒன்று கூட கூட எடுக்க மாட்டீங்க. ஏன்? உங்களுக்கு நேரடியாக அடுத்த போட்டி கூட ஆள் இல்லை. நான் சொல்றது உண்மையா பொய்யா? கீழே கமெண்ட் பண்ணி தாங்க போகும். நான் சொல்றது உண்மையா பொய்யா? சிங்கம் இல்லாத காட்டுல நரி ராஜா. ஸோ எங்களோட சாதாரணமா அந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகளோட நாங்கள் போட்டி போட்டுட்டு அங்கே நாங்கள் என்ன செஞ்சிருவோம்? எங்களோட திறமையை மட்டுப்படுத்திடுவோம். ஸோ அப்படி இருந்தால் நஷ்டம் யாரை சேரும்? நம்மளை தான் சேரும். ஸோ அதால உங்களோட கிளாஸ்ல நல்ல திறமையாக படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்மளோட கிளாஸை வந்து பார்க்க சொல்லுங்க. நம்மளோட கிளாஸ் வீடியோஸ் அனுப்புங்க. அதுகளையும் ஜாயின் பண்ண சொல்லுங்க. நல்லா படிக்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல அதுகளோட மார்க்ஸையும் உங்களோட மார்க்ஸையும் பாருங்க. நீங்க போட்டி போட்டு படிங்க. எனக்கு எல்லா பிள்ளைகளும் உண்டுதான். நீங்க முஸ்லீமா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், புத்திஸ்டா இருக்கலாம், கிறிஸ்டியனா இருக்கலாம். நீங்க யாரா இருந்தாலும் எனக்கு நீங்க பிள்ளைகள் தான்.
சரியா? ஸோ நீங்க எல்லாரும் போட்டி போட்டு படிச்சு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தால் அதுல எனக்கு சந்தோஷம் தான். சரி. ஸோ நீங்க நினைக்காதீங்க எனக்கு புள்ளிகள் கூடணும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு இப்படி சொல்றேன் அப்படின்ட்டு. அப்படி இல்லை. நான் என்னதான் சொன்னாலும் நான் என்னதான் சொன்னாலும் இறைவன் எனக்கென்று விதிக்கப்பட்ட ரிஸ்க், அதாவது உணவு, அதாவது எனக்கான சொத்து அந்தந்த மாசம் என்ன வந்து சேரும். 1000 பேர் படிச்சாலும் எனக்கு 1 லட்சம் தான் கையில மீயணும்டா, 1 லட்சம் தான் மீயும். ஸோ இறைவன் அளக்கிற ரிஸ்க்ல நான் 100% நம்பிக்கை வச்சுக்கிறேன். ஸோ அதால இந்த மார்க்கெட்டிங் எதுவுமே எனக்கான ரிஸ்கை தீர்மானிக்காது. அதால நான் அதை நான் பெருசா நம்புறதில்லை. சரியா? அதால நான் அதை பெருசா நம்புறதில்ல. ஸோ எனக்குன்னு சொல்லி மார்க்கெட்டிங்காக நான் அந்த வசனத்தை உங்கள்கிட்ட சொல்லலை. நீங்க என்ன செய்யுங்க, கட்டாயம் உங்களுக்கு போட்டிக்குரிய சூழலை நீங்க ஏற்படுத்துங்க. நல்லா படிக்கலாம். இன்ஷா அல்லாஹ். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நாங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் பெய்ட் கிளாஸஸிலும் தொடர்ச்சியாக சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். நன்றி. சரி.